they are sitting at Mukdwar outside the parliament and protesting against the government. They clearly allege that it is opposition. Murdabad, Murdabad. मोदी शाही मुर्दाबाद, Murdabad, Murdabad. हिटलर शाही नहीं चलेगी, नहीं चलेगी, नहीं चलेगी, तुगलक शाही नहीं चलेगी, नहीं चलेगी, नहीं चलेगी, तानाशाही नहीं चलेगी, नहीं चलेगी, नहीं चलेगी, मोदी शाही नहीं चलेगी। नहीं चलेगी, नहीं चलेगी। हमारे 150 एमपीज को बाहर फेंक दिया है, ठीक है। उसके बारे में मीडिया में कोई चर्चा नहीं हो रही है, ठीक है। उनको आपने पार्लियामेंट से बाहर उठा के फेंक दिया, उसकी कोई चर्चा नहीं हो रही है। It's most unfortunate. Never in the history for the past so many years, ever since the establishment of the Indian Parliament, never in the history these such things have happened. ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் எதை பேசினாலும் அவர்களை பேச அனுமதிப்பதும் அவர்களுக்கு ஒலிபெருக்கி தருவதும் சன்செட் தொலைக்காட்சி அவர்களை மட்டுமே காட்டுவதும் அவைத்தலைவர் எங்களை பற்றி என்ன சொன்னாலும் அது பதிவாவதும் அது வெளி உலகத்திற்கு செல்வதும் நாங்கள் என்ன சொல்ல முயன்றாலும் அதற்கு எங்களுக்கு ஒலிபெருக்கி தருவதும் இல்லை, கேமரா எங்களை காட்டுவதும் இல்லை. வணக்கம். இது கேள்விக்களம். வரலாற்றில் முதல் முறையாக நாடாளுமன்றத்தில் இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் 143 எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது ஜனநாயக படுகொலை என்று சாடுகிறது எதிர்க்கட்சி. வளாகத்திலேயே போராட்டத்தையும் மேற்கொண்டிருந்தது. இன்னும் 2 தினங்கள்ல இந்த கூட்டத்தொடரும் முடிய இருக்கக்கூடிய சூழலில் அத்தனை மசோதாக்களும் பெரும்பாலான எதிர்க்கட்சி எம்பிக்கள் இல்லாமல் நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஒன்றிய அரசின் நடவடிக்கையால் ஜனநாயகத்திற்கு ஆபத்தா என்ற பொருளில்தான் இன்றைய விவாத தலைப்பை எடுத்துச் செல்ல இருக்கிறோம். நம்மோடு விவாதத்தில் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர்களை வரவேற்க வேண்டிய தருணம். முதலாவதாக சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை வரவேற்கிறோம். அதே போல விமர்சகர் நித்யானந்தன் அவர்களை வரவேற்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் ஜென்ராம் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரையும் இந்த விவாதத்திற்கு வரவேற்போம். திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களிடமிருந்தே தொடரணும்னு நினைக்கிறேன். திரு பீட்டர் அல்போன்ஸ், இப்போ 143 எம்பிக்கள் இடைநீக்கம் என்பதை எப்படி புரிஞ்சிக்கலாம்? பெரும்பாலான எதிர்க்கட்சி எம்பிக்கள் இல்லாமையே ஒரு குளிர்கால கூட்டத்தொடர் நடக்குது அப்படின்னா, நம்மை போல மக்களாட்சி அடிப்படையாக கொண்ட இந்திய நாட்டில் ஜனநாயகம் எங்க இருக்கு அப்படின்ற கேள்வி எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்களே, இதை எப்படி பார்க்கலாம்? அதாவது சுதந்திர இந்தியாவினுடைய வரலாற்றில் இதுவரை இல்லாத ஒரு நிகழ்வாக ஏறக்குறைய 143 நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாடாளுமன்ற அவையின் நடவடிக்கைகளிலிருந்து விலக்கி வைத்து மோடி அரசு ஒரு மிகப்பெரிய சாதனையை நிறைவேற்றியிருக்கிறது. இதை பார்க்கின்ற போது அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், அதாவது காங்கிரஸே இல்லாத இந்தியா, கழகங்களே இல்லாத தமிழ்நாடு, கம்யூனிஸ்டுகளே இல்லாத பாரதம் என்றெல்லாம் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள். இப்பொழுது அவர்களுடைய நடவடிக்கைகளை பார்த்தால் எதிர்க்கட்சிகளே இல்லாத பாராளுமன்றம், பார்லமெண்ட் அப்போசிஷன் முக்த் பார்லமெண்ட் என்று சொல்லுவதைப் போல இந்த தேசத்தையே ஒரு கட்சியினுடைய ஆட்சிக்கு நடத்தி செல்லுகிற பரிசோதனை முயற்சியாகத்தான் அவர்கள் இதை நடத்தி பார்க்கிறார்கள் என்றே நான் எண்ணுகிறேன். இந்த பாராளுமன்றத்தினுடைய இந்த போன்ற ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கான சூழ்நிலையை பார்க்கின்ற போது இவ்வளவு கடுமையான ஒரு நடவடிக்கைக்கு என்ன தேவை இருக்கிறது என்று பார்த்தால், இதில் நியாயம் முழுவதும் எதிர்க்கட்சி தரப்பில் இருப்பதை நடுநிலையாளர்கள் கூட உணர்ந்து கொள்வார்கள். பாராளுமன்றத்திலே ஒரு மிகப்பெரிய வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பை மீறி பாராளுமன்ற அவைக்குள்ளே அவை நடவடிக்கைகளின் போதே 2 இளைஞர்கள் உள்ளே வருகிறார்கள். உள்ளே வருகின்றவர்கள் கைகளிலே அந்த புகைக்குப்பிகளை வைத்துக்கொண்டு ஓடி ஆடி அங்கே எங்கேயும் சேர்ந்து அந்த புகைக்குப்பிகளை உள்ளேயே அவர்கள் இதை வெடிக்கச் செய்கிறார்கள். இதனால் பாராளுமன்ற நடவடிக்கை அமளி துமளியாகிறது. அதே நேரத்தில் வெளியே 2 பேர் பாராளுமன்றத்தினுடைய நடவடிக்கைகளை எதிர்த்து கோஷம் போடுகின்றனர். இது என்றைக்கு நடக்கிறது என்று சொன்னால், இதே நிகழ்வு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தபோது பாராளுமன்றத்திற்குள்ளே தீவிரவாதிகள் நுழைந்த அதே நாளிலே இது நிகழ்த்தப்படுகின்ற போது பல கேள்விகள் வருகிறது. பொதுவாக எங்களைப் போல பாராளுமன்றத்தில் இருந்தவர்களுக்கு தெரியும். அதாவது குறிப்பாக என்றைக்குமே பாராளுமன்றம் நடக்கின்ற போது
பாராளுமன்றத்தை சுற்றி 5 டயர் செக்யூரிட்டி கார்டு என்று ரிங் என்று சொல்வார், 5 வளை பாதுகாப்பு. அந்த 5 வளைய பாதுகாப்புகளை தாண்டி வரக்கூடியதே யாராலும் சாதாரணமாக நிகழ்த்தக்கூடிய ஒரு நிகழ்வல்ல. அதிலும் குறிப்பாக இந்த நாள் அன்று பாராளுமன்றம் விசேஷ விதமாக கண்காணிக்கப்படும். ஏனென்றால் இதை போன்ற நாட்களைத்தான் பல்வேறு பயங்கரவாதிகள் பயன்படுத்துவார்கள். மீண்டும் தங்களது பயங்கரவாதத்தை அரங்கேற்றுவதற்கு இதை போன்ற நாட்களை தேர்ந்தெடுப்பதன் மூலம் தாங்கள் சொல்ல விரும்புகின்ற செய்தியை நாட்டுக்கும் உலகத்திற்கும் சொல்ல முடியும் என்று நினைப்பார்கள். ஆகவே இதை போன்ற இந்த நாட்களிலே அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை கவனிக்கிற அந்த முகமைகள், அந்த ஏஜென்சிஸ் தனி கவனம் எடுத்து மிக கவனமாக கண்காணிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாளிலே இது நடந்திருக்கிறது என்று சொன்னால் இதற்கு உள்துறை அமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும். இந்த தேசத்தினுடைய அதிகாரபீடத்தினுடைய மையப்புள்ளியாக இருக்கின்ற பாராளுமன்றமே இதை போன்ற ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படும் என்று சொன்னால், இதை போல ஒரு கவனமற்ற கவனச்சிதைவோடு நடத்தப்படுகின்ற சூழ்நிலை ஏற்படும் என்று சொன்னால் அதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டியவர் முதலில் நம்முடைய உள்துறை அமைச்சர். அதற்கு பிறகு இந்த அரசினுடைய தலைவர் என்கிற முறையிலே நம்முடைய பிரதமர். இவர்கள் 2 பேரும் இதை பற்றி விளக்கம் தெரிவிக்கணும். இதே நாளில் தான் அத்வானி அவர்கள், நான் பாராளுமன்றத்தில் இருந்திருக்கிறேன், கடந்த முறை வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே இந்த சம்பவம் நடக்கின்ற போது நான் பாராளுமன்ற உறுப்பினர். இந்த சம்பவம் நடந்து முடிந்த உடனே பாராளுமன்றத்திலே நம்முடைய அன்றைய உள்துறை அமைச்சராக இருந்த லால்கிருஷ்ண அத்வானி அவர்கள் பாராளுமன்றத்திற்கு உள்ளே ஒரு தன்னுடைய விளக்கத்தை சமர்ப்பித்து நாங்கள் மேற்கொள்கிற விசாரணையுடைய விவரத்தை சொல்லி உறுப்பினர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லி அந்த விவாதத்தை அவர் மேற்கொண்டார். ஆகவே இன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருக்கின்ற திரு அமித்ஷா அவர்கள் அதை போல பொறுப்பேற்று பாராளுமன்றத்திற்கு அரசு என்ன நினைக்கிறது, உண்மையாகவே என்ன நடந்திருக்கிறது என்பதை விளக்க வேண்டிய கடமை இன்று உள்துறை அமைச்சருக்கு இருக்கிறது. அதாவது அரசு முதலில் பதில் சொல்ல வேண்டியவர்கள் இந்த தேசத்தினுடைய 140 கோடி மக்கள். இந்த 140 கோடி மக்களுடைய பிரதிநிதிகளாகத்தான் இந்த பிரதிநிதிகள் நாடாளுமன்ற அவையிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்லாமல் இந்த தேசத்தினுடைய பிரதமரும் இந்த தேசத்தினுடைய உள்துறை அமைச்சரும் வெளியே போய் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி எடுக்கிற முறையிலே சில கருத்துக்களை மட்டும் சொல்வதோடு மட்டுமில்லாமல் கேள்வி ஏன் இந்த நடந்தது என்று கேட்கின்றவர்களை வெளியே அனுப்புவது என்பது எந்த ஜனநாயகத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஆனால் அதே நேரத்திலே இந்த உள்ளே வெளியே இந்த பயங்கரவாத செயலை அரங்கேற்றிய அவர்களுக்கு உள்ளே வருவதற்கு அனுமதி கொடுத்த நாடாளுமன்ற உறுப்பினர் மீது இன்னும் எந்த விசாரணையும் ஆரம்பிக்கப்படவில்லை. அரங்கத்திற்கு உள்ளே வந்தவர்களை தவிர வெளியே 5-6 பேரை கைது செய்திருக்கிறார்கள். அவர்கள் எந்த சூழ்நிலையில் கைது செய்யப்பட்டார்கள், இதற்கான சதிவலை திட்டம் எப்பொழுது தயாரிக்கப்பட்டது, எப்பொழுது இது அரங்கேற்றப்பட்டது, எப்படி அரங்கேற்றப்பட்டது, இதையெல்லாம் நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்திலே இருக்கின்ற உறுப்பினர்களோடு அந்த தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கான பொறுப்பு அவருக்கு இருக்கிறது. ஆகவே அதை தட்டி கழிக்கின்ற வகையிலே, அதாவது ஹேமமாலினி அவர்கள் பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கேட்கிறார்கள், எதற்காக எதிர்க்கட்சி உறுப்பினர்களை இப்படி வெளியே அனுப்பியிருக்கிறார் சொல்கிறார். they keep on raising questions. அவர்கள் சொல்லுகிற பதில் they keep on raising questions. அவர்கள் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் வெளியே அனுப்பினோம். ஆகவே பாராளுமன்றத்திற்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் போவதே கேள்வி கேட்பதற்காகத்தான். அரசாங்கத்திடம் தங்களுடைய சந்தேகங்களை, நாட்டு மக்களின் சார்பாக தங்களுடைய கவனங்களை, இந்த நாடு எப்படி நடத்தப்பட வேண்டும் என்கிற ஆலோசனைகளை விவாதத்தின் மூலம் சொல்வதற்காகத்தான் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் உள்ளே இருக்கிறார்களே ஒழிய அவர்களை பேச விடாமல் தடுப்பதும், பேச முயற்சிப்பவர்களை டசன் கணக்கில் 141 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியே இருந்தார்கள் என்று சொன்னால் இந்த நாட்டின் பாராளுமன்ற ஜனநாயகத்தை பார்த்து உலக நாடுகள் கைகொட்டி சிரிப்பார்கள். ஏற்கனவே சின்ன தவறுகளுக்காக பாராளுமன்ற உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்வது, அந்த பதவி நீக்கம் செய்வதன் மூலம் எதிர்க்கட்சியிலே வேகமாக செயல்படுகின்றவருடைய வாய்களை அடைப்பது, கேள்வி கேட்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியேற்றுவது என்பதை போன்ற செய்திகளை தொடர்ந்து அரங்கேற்றுவதன் மூலமாக சுதந்திர இந்தியாவுடைய வரலாற்றிலே ஜனநாயகத்தை பாராளுமன்ற ஜனநாயகத்தை காலில் போட்டு துவைத்த அந்த வரலாற்று பழியை இன்று இந்த பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகரும் அங்கே இருக்கின்ற அவருக்கு தீர்மானத்தை முன்மொழிந்த பாஜகவினரும் சுமக்கிறார்கள் என்று சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். இப்போ நீங்க அந்த தனியார் பத்திரிகைக்கு போய் பேட்டி கொடுக்குறாங்க பிரதமர், உள்துறை அமைச்சர்லாம், ஆனால் நாடாளுமன்றத்திற்குள்ள பேசுவதில்லைன்றீங்க. ஆனால் மோடி அவர்கள் சொல்லும் பொழுது ரொம்ப சீரியஸான விஷயம்தான் இது, ஆனால் அதற்கு இன்வெஸ்டிகேஷன் தான் அவசியமே தவிர விவாதம் அவசியம் இல்லை அப்படின்றாரு. அதாவது நம்முடைய பிரதமருடைய மைண்ட் செட், அவர் அவர்
குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற போது அவர் பாராளுமன்றத்திற்குள்ள வந்து அவர் சட்டமன்றத்திற்குள்ள நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நாட்களே வந்து ஒரு 30 நாட்கள் தான். அவருடைய மொத்த பதவி காலத்தில் ஏறக்குறைய ஒரு 12-14 ஆண்டுகள் அங்கே இருந்திருக்கிறார் என்று எண்ணுகிறேன். அவர் அங்கு சட்டமன்றத்திற்கு வந்த நாட்களே அவ்வளவுதான். இப்போ இந்த 10 ஆண்டுகளிலும் கூட நம்முடைய பிரதமர் அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு வந்த நாட்கள் வந்து 20 நாட்களுக்கு மேல் இல்லை. கடந்த 10 ஆண்டுகளிலே நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தால் நம்முடைய பிரதமர் அவர்கள் நாடாளுமன்றத்திற்குள்ளே ஒரு 20 நாட்களுக்கு மேல் அவர் வந்ததாக எனது நினைவு குறிப்புக்கு தெரியவில்லை. பாராளுமன்றத்தை இப்படி மதிக்கக்கூடியவர். இன்னைக்கு நமக்கு வருகிற தகவல்கள்லாம் நம்முடைய பிரதமர் பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டார், நம்முடைய பிரதமர் நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டார், நம்முடைய பிரதமர் எந்த விதமான விவாதங்களிலும் கலந்து கொள்ள மாட்டார். அவர் சொல்வதை மட்டும்தான் நாம் கேட்க வேண்டுமே ஒழிய நாம் கேட்கின்ற கேள்விக்கும் இந்த நாட்டு மக்களுடைய சார்பாக பத்திரிகையாளர்கள் கேட்கின்ற கேள்விக்கும் என்றைக்கும் பதில் சொல்ல விரும்பாத ஒரு பிரதமர். அதோடு இன்னைக்கு வருகிற தகவல்கள், இன்னைக்கு வந்து சிஏஜி அறிக்கை என்று சொல்லுகிறோம். அதாவது ஒவ்வொரு ஆண்டும் அரசாங்கத்தினுடைய கணக்கை ஆய்வு செய்து அந்த அரசியல் சாசன சட்டம் ஏற்பாடு செய்திருக்கிற அந்த கணக்காய்வுத்துறை, அந்த கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு வந்து ஒரு வருடத்திற்கு வந்து 50 அறிக்கைகளை அளிக்கும். பல்வேறு அரசு துறைகளை பற்றிய கணக்குகளை ஆராய்ந்து அதில் நடந்திருக்கிற தவறுகள், அதில் நடக்கப்பட்டிருக்கிற ஒழுங்கினங்கள் இவற்றையெல்லாம் பாராளுமன்ற உறுப்பினர்களின் கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக அறிக்கைகளை தயார் செய்ய அனுப்பதற்காகத்தான் அந்த குழுவே அமைக்கப்பட்ட அந்த ஏற்பாடே செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சிஏஜி என்ற அமைப்பு அது சராசரியாக கடந்த ஆட்சி காலத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு ஆண்டுக்கு 50 அறிக்கைகளை அனுப்பும். ஆனால் இந்த மோடி அவர்களுடைய ஆட்சியிலே வந்த பிறகு ஒரு ஆண்டுக்கு 20 அறிக்கைகளை கூட தருவதில்லை. ஏனென்று சொன்னால் அங்கே பணியாற்றுகின்ற பணியாளர்களையே குறைத்து விட்டார்கள். அரசாங்கத்தினுடைய கணக்குகளையே தணிக்கை செய்யக்கூடாது என்று நினைக்கிறார்கள். அரசாங்கம் கொண்டு வருகின்ற மசோதாக்களை விவாதிக்கின்ற போது எதிர்க்கட்சிகள் இருக்கக்கூடாது என்று எண்ணுகிறார்கள். குறிப்பாக நல்ல விவாதம் நடக்க வேண்டும் என்பதற்காக செலக்ட் கமிட்டிக்கு அனுப்புவது என்பது பாராளுமன்றத்திலே ஒரு மரபு. எந்த புது சட்டமும் பாராளுமன்றத்திலே பொது விவாதத்திற்கு வருவதற்கு முன்பு பாராளுமன்ற குழு உறுப்பினர்களால் நியமிக்கப்படுகின்ற ஒரு செலக்ட் கமிட்டி, அது வந்து 15 நாள் 20 நாள் தொடர்ந்து அதை பற்றி விவாதிக்கும். நாடாளுமன்றத்தை நடத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றீங்க, புரிஞ்சுக்க முடியுது. இதற்கிடையே நம்மோடு நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா அவர்களும் இணைந்திருக்கிறாங்க. கேள்வி களத்தில் இணைந்தமைக்கு நன்றி சார். இப்போ சில நாட்களாக நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம், தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் கேள்விகள் கேட்கும் பொழுதெல்லாம் அவர்கள் இடைநீக்கம் செய்யப்படுறாங்க, வெளியேற்றப்படுகிறார்கள். இந்த நடைமுறை இருந்துகிட்டே இருக்குது. அவங்க பிஜேபி தரப்பிலிருந்து சொல்லும்போது நிறைய கேள்வி கேட்குறாங்க, சும்மா நிறைய சவால்கள் வந்துகிட்டே இருக்குது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அப்புறம் துணை குடியரசுத் தலைவரே வந்து மிமிக்ரி பண்றாங்க என்கின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைக்கிறாங்க. இந்த இடைநீக்கத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது பிரச்சனை என்னவென்றால் அவை சுமூகமாகத்தான் நடந்து கொண்டிருந்தது. டிசம்பர் 13ஆம் தேதி நாடாளுமன்ற மக்களவையிலே நடைபெற்ற நிகழ்வு இந்த நாடே அறியும். 2 பேர் அத்துமீறி உள்ளே நுழைந்ததும் அதன் விளைவாக என்ன தொடர் நடவடிக்கைகள் என்பதும் எல்லோருக்கும் தெரியும். முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் நாடாளுமன்றத்தினுடைய பாதுகாப்பு என்பது அல்லது கட்டுப்பாடு என்பது மக்களவை தலைவர் என்பவருக்கு இருந்தாலும் கூட நாட்டினுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பு என்பது உள்துறை அமைச்சரிடம் இருக்கின்றது. நாடாளுமன்றம் கூட்டத்தொடர் நடைபெறுகிற போது இந்த நிகழ்ச்சியை பற்றியும் அது எப்படி நடந்தது, என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது என்பது பற்றியும் அவையிலே உள்துறை அமைச்சர் ஒரு அறிக்கை தர வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கேட்பதில் எந்த விதமான தவறும் இல்லை, நியாயமும் கூட இருக்கின்றது. எனக்கு முன்னால் பேசிய திரு பீட்டர் அல்போன்ஸ் சொன்னது போல 2001ஆவது ஆண்டு இங்கே தீவிரவாதிகள் தாக்குதல் நடைபெற்று பல உயிர்கள் பறிபோன அந்த நேரத்தில் நானும் இங்கே உறுப்பினராக இருந்திருக்கின்றேன். மறுநாளே இது குறித்து ஒரு பெரிய விவாதமே நடைபெற்றது. எல்லோரும் பேசினார்கள். விரிவாக பேசிய அந்த நாளையும் மறக்க முடியவில்லை. இப்போது எங்கோ வாரணாசியிலே அகமதாபாத்திலே சென்று உள்துறை அமைச்சரும் பிரதமரும் இது குறித்து கருத்துக்களை சொல்கிறார்கள். அந்த கருத்தினை அல்லது அந்த விளக்கத்தினை ஏன் நீங்கள் நாடாளுமன்றத்தில் தரக்கூடாது என்று தான் நாங்கள் கேட்கிறோம். கூட்டத்தொடர் நடைபெறுகிற போது வெளியிலே சென்று கருத்துக்கள் சொல்வது சரியா இல்லையா என்பது ஒரு புறம் இருந்தாலும் இவ்வளவு பெரிய ஜனநாயக நாட்டில் நீங்கள் இந்த ஜனநாயக நாட்டில் நாடாளுமன்றத்தினை
ஜனநாயகத்தின் ஆலயம் என்று குறிப்பிடுவார்கள். உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்திய நாடு. அப்படிப்பட்ட இந்த நாட்டில் விவாதங்களுக்கென்று இருக்கக்கூடிய ஒரு மன்றத்தில் உள்துறை அமைச்சர் அறிக்கை வைப்பதில் என்ன தவறு இருக்க முடியும்? எதனால் இவர்களுக்கு ஒரு கௌரவ குறைச்சல் அதனால் ஏற்படுகிறது? இந்த பிரச்சனை என்று மட்டுமல்ல, மணிப்பூரிலே கலவரம் நடைபெற்று நூற்றுக்கணக்கானவர் கொல்லப்பட்டு சில மாதங்கள் அங்கே பதட்டமான நிலைமை தொடர்ந்து பெண்கள் அவமானப்படுத்தப்பட்ட அந்த நிலையிலே கூட அவைக்கு பிரதமர் எதுவும் சொல்ல மறுத்தார் என்பது இந்த நாடு மறந்திருக்காது. அதுபோல் வேளாண் தொடர்பான ஒரு மசோதாவை கொண்டு அதை சட்டமாக்க முயன்று அதன் விளைவாக எவ்வளவு பெரிய போராட்டம் நடைபெற்றது. அப்போது பிரதமர் அவைக்கு வர வேண்டும் என்று போராட்டம் நடத்தியிருக்கிறோம், வந்தது இல்லை. அதானி குழுமத்தினால் ஏற்பட்ட மிகப்பெரிய பொருளாதார இழப்பு, நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து பேச வேண்டும் என்று ஒரு கூட்டத்தொடர் முழுவதும் கேள்வி எழுப்பிக் கொண்டிருந்தோம். விகாசஸ் நேரத்திலும் அப்படித்தான். இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லாத செயல்களே அல்ல. இது குறித்து பிரதமர் ஒரு அறிக்கையில் ஒரு அவையிலே ஒரு அறிக்கை தர வேண்டும், ஒரு விவாதம் அது தொடர்பாக நடத்தலாம், எதிர்க்கட்சியினர் தங்கள் கேள்விகளை கேட்கலாம். ஜனநாயக நாட்டில் எதிர்க்கட்சி என்பது யானையை பார்த்து குதிரை என்று கூட சொல்லலாம். உடனே அது யானை என்பதற்கான விளக்கத்தை அவர்கள் தர வேண்டும். பாருங்கள், அதற்கு துதிக்கை இருக்கிறது, கால்கள் பெரிதாக இருக்கின்றது, அதே போல் இப்படி விளக்கங்கள் சொல்லலாம். ஆனால் யானையவே யானை என்று சொல்வது கூட எங்களுக்கு அனுமதி இல்லை. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், வர வர இப்போது நாடாளுமன்றத்தில் நல்ல வேளை இப்போதெல்லாம் பீட்டர் இங்கே இல்லை, எங்களுடைய பெரும் முயற்சியை பேசுவதில் வாய்ப்பு கேட்பதிலேயே செலவாகிறது. எங்களுக்கு வாய்ப்புகள் தரப்படுவதில்லை. அரசாங்கத்தை விமர்சிக்க ஆரம்பித்தால் உடனடியாக ஒலிபெருக்கி துண்டிக்கப்படுகின்றது. முக்கியமான நேரங்களில் குறுக்கீடுகள் மிக அதிகமாக இருக்கின்றன. அவையில் இருக்கின்ற அமைச்சர்களோ அல்லது அவையை நடத்துகிற தலைவரோ எங்களை பற்றி ஏதாவது கருத்துக்கள் சொன்னால் அது அப்படியே பதிவாகிறது. ஆனால் அதற்கு மறு விளக்கம் சொல்லவோ மறுப்பு சொல்லவோ இதில் என்ன எங்களுடைய தரப்பு என்பதை பேசுவதற்கு தான் நாடாளுமன்றம். இரு தரப்புக்கும் நியாயம் வழங்க வேண்டும், இரு தரப்பிற்கும் ஒரே மாதிரி முக்கியத்துவம் தர வேண்டும். ஆனால் ஆளுங்கட்சிக்கு மட்டுமே தான் வாய்ப்புகள். அவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் எழலாம், எப்போது வேண்டுமானாலும் அவர்கள் ஒழுங்கு பிரச்சனை எழுப்பலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் கருத்து சொல்லலாம். அதை அப்படியே கேட்கிறார்கள். எங்கள் பக்கம் திரும்பி கூட பார்ப்பதில்லை. பரிதாபமான குழந்தைகளைப் போல நாங்கள் இங்கே பரிதவித்து நிற்கிறோம். சொல்வதற்கு வெட்கமாக இருக்கிறது. நானும் சற்றேறக்குறைய 20 ஆண்டுகளாக நான் நாடாளுமன்றத்தில் இருக்கிறேன். இப்படி ஒரு அவல நிலையை சந்தித்ததே இல்லை. சில நேரங்களில் நம்முடைய கௌரவமாக இப்படி என்று சொல்லி கத்தி கத்தி கதறி கதறி கேட்கிற போது நானோ இன்னொரு உறுப்பினரோ மட்டுமல்ல, அகில இந்திய கட்சியினுடைய தலைவராக இருக்கிற காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, அவர் நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி தலைவர், அவருக்கு கூட பேச அனுமதிப்பதில்லை. ஒரு மன்றத்தில், அது சட்டமன்றமோ அல்லது நாடாளுமன்றமோ, அவை முன்னவரும் அவை எதிர்க்கட்சி தலைவரும் ஒரே அளவிலே வைத்துதான் பார்க்கப்பட வேண்டியவர்கள். அவர்கள் எழுந்து பேசினால் அவர்களுக்கு எதிர்த்தரப்பில் இருக்கிற 2 அவை உறுப்பினர்களும் அமைதி காப்பதுதான் நாங்கள் பார்த்த பழக்கம். அருண்ஜேட்லி எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அவர் எதிர்க்கட்சி தலைவர் என்று எல்லோரும் குரல் கொடுப்பார்கள். எல்ஓபி என்று சொன்னவுடன் அமைதியாக வேண்டும், அவைத்தலைவரும் ஒழுங்குபடுத்துவார், அவர் பேசுவார். இதை நாங்கள் பல நேரங்களில் பார்த்திருக்கிறோம். ஆனால் இப்போது எதிர்க்கட்சி தலைவர் மன்றாடுகின்ற கொடுமையை பார்த்தால் அவருக்கு கூட பேச அனுமதி கிடைப்பதில்லை. சில நேரங்களில் பேசிக்கொண்டிருக்கிற போதே 2வது நிமிடம் விமர்சனம் ஆரம்பித்த உடனே ஒலிபெருக்கி துண்டிக்கப்படுகின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக சன்செட் தொலைக்காட்சி என்று ஒன்று இருக்கிறது. அது நாடாளுமன்றத்தினுடைய தொலைக்காட்சி. ஆனால் அது கிட்டத்தட்ட ஆளுந்தரப்பிற்கு மட்டுமே என்பதாக மாறிவிட்ட மிகப்பெரிய அவலம். எங்களை நோக்கி அந்த கேமரா திரும்புவதில்லை, எங்களை பற்றிய செய்திகள் வெளியாவதில்லை, அதில் நடைபெறுகின்ற பல்வேறு விவாதங்கள் இதற்கெல்லாம் எங்களை அழைப்பதில்லை. இந்தி நிகழ்ச்சிகள் அதிகம் என்பதை விட ஆளுங்கட்சிக்கு சாதகமாக பேசக்கூடியவர்கள் மட்டுமே தான் அதில் அழைக்கப்படுகிறார்கள். நாங்களெல்லாம் சன்செட் தொலைக்காட்சியிலே தோன்றி ரொம்ப காலமாகின்றது. அது ஏதோ எங்களுடைய விருப்பம் என்பதல்ல, நியாயத்தின் அடிப்படையில் தான் கேட்கிறோம். எல்லா நேரங்களிலும் இன்னும் கூட சொல்ல வேண்டுமென்றால், நேரடி ஒளிபரப்பு என்பது என்ன, விரும்பியதை காட்டுவதல்ல. என்ன நடக்கிறதோ காட்டுங்கள். எதிர்க்கட்சியினர் நாங்கள் அங்கே முறைகேடாக நடக்கிறோம் என்றால், அவையை இடஒதுக்கீடு செய்கிறோம் என்றால், அத்துமீறி நடக்கிறோம் என்றால் மக்கள் தீர்மானிக்கட்டும். இரு தரப்பையும் காட்ட வேண்டியதுதான் உங்கள் வேலை. மாறாக முற்றிலுமாக இந்த தரப்பையே அந்த கேமரா காட்டுவதில்லை, இது குறித்து வெளியே செல்வதில்லை. இன்னும் முக்கியமாக அவைத்தலைவர் சில அறிக்கைகளை வாசிக்கிற போது அது எங்களுக்கு மட்டும்தான் அவையில் வாசிப்பார். அதிகபட்சம் சில குறிப்புகள் புல்லட்டின் என்பதிலே வரும். ஆனால் இப்போது
சன்செட் தொலைக்காட்சியில் தினந்தோறும் சற்றேறக்குறைய 10 முறை செய்திகள் தொலைக்காட்சி வரிசைகளை காட்டுவது போல அதே செய்தியை திரும்ப 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 காட்டி, அதாவது எதிர்க்கட்சியினரை பற்றி அவர் சொன்ன குறைபாடுகள், அவர் சொன்ன கருத்துக்கள், இதையே மறுபடி சொல்லி ஏதோ நாடாளுமன்றத்தில் இதுதான் நடைபெறுகிறது என்பதைப் போல ஒரு தோற்றத்தை மக்களிடம் உருவாக்க முயற்சிக்கிறார்கள். அந்த நேரத்தில் நாங்கள் ஏதாவது சொல்லியிருந்தால் அது வர வேண்டும் அல்லவா? அதற்கு வாய்ப்பே இல்லை. காரணம், அந்த தொலைக்காட்சி என்பது ஒரு தரப்பிலேயே நிற்கிறது. அவையிலே ஒலிபெருக்கி துண்டிக்கப்படுகின்றது. மீறி கேட்கிற போது கடைசியாக ஒரு எங்களுடைய புகலிடம், அது இப்பொழுதல்ல, ஆரம்ப காலத்திலிருந்தே நடந்திருக்கிறது. எல்லா கட்சிகளும் ஆளுங்கட்சியாக இருந்த போதும் எதிர்க்கட்சியாக இருந்த போதும் செய்திருக்கிறது. அவையின் மையப்பகுதிக்கு சென்று குரல் கொடுப்பது. அந்த நாட்களிலெல்லாம் உடனடியாக அவையை ஒத்தி வைத்துவிட்டு அழைத்து பேசி சமாதானம் செய்வார்கள். அல்லது ரொம்ப பெரிய கொந்தளிக்கின்ற பிரச்சனையாக இருக்குமேனால் சில நாட்கள் அவை நடைபெறாது. இப்போதெல்லாம் அப்படி இல்லை. அவையின் மையப்பகுதிக்கு செல்ல, அது இப்பொழுது புதிய நாடாளுமன்றம் என்பது அதை பொதுவாக ஆங்கிலத்தில் வெல் என்பார்கள். நிஜம் போலவே அது கிணறு மாதிரி இருக்கிறது. ஒரு நாள் பீட்டர் வந்து பார்க்க வேண்டும், கேலரியில் இருந்தாவது பார்க்க வேண்டும், அல்லது அடுத்த முறை வெற்றி பெற்றாவது வந்து பார்க்க வேண்டும். சற்றேறக்குறைய அந்த அதில் இருந்த அந்த நுட்பமெல்லாம் போய்விட்டது. பழைய நாடாளுமன்ற கட்டடத்தில் எங்களுக்கு இருந்த பரவசம் இங்கே இல்லை. ஒரு பெரிய சினிமா தேட்டருக்குள்ளே சென்ற உணர்வு, அதெல்லாம் ஒரு புறம், அது இப்போது பேசுவதில் தேவையில்லை. ஆனால் வெல் என்று சொல்வதைப் போல சற்றேறக்குறைய 5-6 படிக்கட்டுகளுக்கு கீழ் அது இருக்கும். அதற்குள்ளே செல்ல முடியாது. பரவாயில்லை செல்லுகிறோம் என்றால் அடுத்த நிமிடமே அவர்களை சஸ்பெண்ட் செய்கிறார்கள். இது மாதிரி 2 அவைகளிலும் சஸ்பெண்ட் செய்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 141 என்று சொன்னால் இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் இது மாதிரி நடந்ததே இல்லை. ஒட்டுமொத்தமாக எல்லோரையும் வெளியே அனுப்பிவிட்டு என்ன செய்ய போகிறார்கள்? எதிர்த்து பேச ஆள் இல்லாமல், விளக்கம் கேட்பதற்கு ஆள் இல்லாமல், விளக்கம் கேட்டால் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லாமல், அவர்கள் விரும்பியதை மட்டுமே செய்வதற்கு ஒரு நாடாளுமன்றம். நான் அவைத்தலைவரிடம் மன்றாடி விட்டோம். யூ ஆர் த ப்ரொடெக்டர் ஆஃப் போத் த சைட்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். இரு தரப்பினருக்கும் நீங்கள் பாதுகாப்பு தர வேண்டும். இரு தரப்பினரையும் சமமாக நடத்த வேண்டும். ஏன் அவர்களை மட்டுமே பார்க்கிறீர்கள்? ஏன் அவர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு தருகிறீர்கள் என்றெல்லாம் எவ்வளவோ கேட்டு பார்த்து விட்டோம். கடந்த சில நாட்களாக இல்லை, சில வருடங்களாக இந்த நாடாளுமன்றத்தில் படுவதனுடைய உச்சக்கட்ட வேதனை இப்போது மிக அதிகமாக இருக்கின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி நீக்கம் செய்யப்படுகிறார்கள். பேசுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்படுவதில்லை. நாட்டில் என்ன நிகழ்வு, எங்களுடைய கருத்து என்ன என்பதை ஊர் மக்களுக்கு சொல்ல முடியவில்லை. இது மாதிரி நாங்கள் தொலைக்காட்சியிலே அல்லது பொது இடங்களிலே வந்து தான் சொல்ல முடிகிறது. ஆனால் நாடாளுமன்றத்தில் பேசுகிறோம் என்றால் 140 கோடி மக்களுக்கும் எளிதாக கருத்து சொல்லக்கூடிய ஒரு மாமன்றம் இது. ஆனால் அது ஒருவருக்கே என்றாகிவிட்டது. ஒன் நேஷன் ஒன் பார்ட்டி, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்று சொல்வதைப் போல, ஒன் பார்லிமெண்ட் ஃபார் ஒன் பார்ட்டி என்பதைப் போல அவர்களுக்கு மட்டுமே என்பதாக இருப்பதை எதிர்த்துதான் நாங்கள் நாடாளுமன்றத்தில் போராடி கொண்டிருக்கிறோம். இது சுயநலம் அல்ல, இது எதிர்க்கட்சிகள் தங்கள் அரசியலுக்காகவும் நடத்தப்படுவதல்ல, நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காகவும் உலக அரங்கிலே இந்தியாவிற்கென்று இருக்கின்ற பெயரை காப்பதற்காக மட்டுமல்ல, எங்களுடைய கடமையை செய்வதற்காக. மக்களிடம் நாங்கள் செல்ல வேண்டும் அல்லது மக்களுக்கு சரியான கருத்தை சொல்ல வேண்டும் என்கிற போது எங்களுடைய முயற்சி அந்த அளவிற்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அது என்ன நடக்கப் போகுது என்று தெரியாது. நாளை மறுநாள் அவை ஒத்திவைக்கப்படும். மிக முக்கியமான மசோதா இப்போது மக்களவையில் நடைபெற்று மாநிலங்களவைக்கு வர இருக்கிறது, சட்ட திருத்த மசோதா. ஆனால் அப்போது அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். தொடர்ந்து இதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த முறை எண்ணிக்கை ஜாஸ்தி எம்பிக்கள் வந்து இடைநீக்கம் செய்யப்பட்டது. கடந்த சில நாடாளுமன்ற கூட்டத்தொடர்களிலே முக்கியமான ஏதாவது விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் எடுத்து வைப்பாங்க. இவர்கள் வந்தால் இவர்கள் அமளியில் ஈடுபடுவாங்க, இல்லைன்னா கேள்வி கேட்பாங்க. இவர்களை வெளியில் அனுப்புவோம், இடைநீக்கம் செய்வோங்கிற ஒரு தீர்மானத்தோட தான் ஆளும் கட்சி செயல்படுகிறதோ என்பது போலதான் அந்த நடைமுறைகள் இருக்குது. மணிப்பூர் விவகாரம், ஹிண்டன்பர்க், அதானி விவகாரம், இப்போ இந்த நாடாளுமன்றத்துக்குள்ள அத்துமீறல் அப்படின்றது. இப்போ இதுக்குள்ள ஒரு கோஇன்சிடன்ஸ் எல்லா சமயங்களையுமே இருந்துட்டு இருக்குது. எல்லா சமயங்கள்லையும் மசோதாக்கள் தங்குதடையின்றி நிறைவேற்றப்படுகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறத பார்க்குறோம். நீங்களும் அப்படிதான் உணர்றீங்களா? எதிர்க்கட்சியினர் பேச வாய்ப்பு அளிக்கப்படாத ஒரு மன்றம் எப்படி ஒரு ஜனநாயகத்தின் நாடாளுமன்றமாக இருக்க முடியும்? எதிர்க்கட்சி நீங்கள், அதாவது எனக்கு தெரிந்து நான் பல பிரதமர்களை பார்த்திருக்கிறேன். மன்மோகன் சிங், அதற்கு முன்னால் வாஜ்பாய் அவர்கள், அதற்கு முன்னால் குஜ்ரால் அவர்கள், தேவகவுடா, பல பேரை பார்த்திருக்கிறோம். அவர்களெல்லாம் முக்கியமான விவாதங்களில் வந்து உட்கார்ந்திருப்பார்கள். நம்முடைய பீட்டர் சொன்னதைப் போல கேள்வி நேரங்களிலே வந்து பதில் சொல்லுவார்கள். ஆனால் கேள்வி நேரத்தில் 3 நிமிடம் 4 நிமிடம் மட்டுமே வந்து அவருடைய கேள்வி வருகிற போது மட்டும் யாருக்கும் பதில் சொன்னதில்லை. ஒரே ஒரு எப்பொழுதாவது ஒரு விவாதம்
குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்திற்கு வந்து பேசுவதோடு சரி, 2 பேரும் தினந்தோறும் நாடாளுமன்றத்துக்கு வருகிறார்கள், ஆனால் அவைக்கு வருவதில்லை. அது பரவாயில்லை என்றால் எங்களையும் பேச அனுமதிப்பதில்லை. நாங்கள் கொஞ்சம் உரத்து குரல் கொடுத்தால் உடனே தூக்கி வெளியே எறியப்படுவோம் என்றால் எங்கே போகிறது இந்த நாடும் ஜனநாயகம் என்ற கேள்விதான் இன்னும் அதிகமாக எழுகிறது. இதே நிலை தொடர்ந்தால் எதிர்கால நாட்டின் ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து என்பதை விட மிகப்பெரிய வேதனையான, எல்லோரும் வருந்தத்தக்க அளவிலே தான் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. எனவே நாங்கள் பேசுவதை தயவு செய்து ஒரு அரசியல் கட்சி அல்லது ஒரு கூட்டணியினுடைய கண்ணோட்டம் என்று பார்க்காமல், நாங்கள் பேசுவதற்கு கொடுத்தால் நாங்கள் அங்கே என்ன பேசுகிறோம் என்பதும் தெரியும், நாங்கள் எப்படி நடந்து கொள்வோம் என்பதும் தெரியும். அதை காட்டுவதற்காகத்தான் ஒரு தொலைக்காட்சி அரசாங்கத்திலே நாடாளுமன்றத்தின் சார்பில் இருக்கிறது. அதுவும் பாரபட்சம். எங்களுக்கு அனுமதி இல்லை என்பது இன்னொரு பாரபட்சம். சிரித்து கொண்டே அவர்கள் எங்களை கிண்டல் பேசுவது, என்ன வேண்டுமானாலும் பேசலாம், எதை வேண்டுமானாலும் பதிவு செய்யலாம், அதுதான் நாடாளுமன்ற வரலாற்றில் இருக்கும் என்றால் அந்த வேதனையோடு போராடி கொண்டிருக்கிற எங்கள் நிலையினை தயவு செய்து யாராக இருந்தாலும் புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்க்கட்சிகளுக்கு ஜனநாயக முறையில் பேச அனுமதி அளிக்கப்படணும்னு சொல்லியிருக்கிறீங்க. நிறைய விஷயங்களை தரவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. கேள்வி களத்தில் இணைந்தமைக்கு நன்றி திருச்சி சிவா. தொடர்ந்து நம்மோடு அரசியல் விமர்சகர் சுமந்த் சி ராமன் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். அவரையும் விவாதத்திற்கு வரவேற்போம். திரு சுமந்த், இப்போ 143 எம்பிக்களுமா தவறு செஞ்சிருப்பாங்க, அத்தனை பேரையுமா இடைநீக்கம் செய்யணும்? இந்த ஜனநாயக நடைமுறையை நம்ம எப்படி பார்க்கிறது? பிஜேபி மிகவும் ஒருதலை பட்சமாக செயல்படுறாங்க அப்படிங்கிறத இது காட்டலையா? இதில் எந்த விதமான ஒரு மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது. இது ஜனநாயக விரோத செயல். அதில் மாற்றுக்கருத்து யாருக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. முதல்ல வந்து இங்கே சரி, அங்கே சபையில் அமளி பண்ணவங்க ஐடென்டிஃபை பண்ணி ஒரு 10 பேர் 8 பேர் யாரெல்லாம் வந்து அவையினுடைய நடுப்பகுதி வெல்லுக்கு வந்து கோஷங்கள் எழுப்பினார்கள், அவர்களை சஸ்பெண்ட் பண்ணால் கூட ஓரளவுக்கு ஒரு லாஜிக் இருக்கும். இந்த மாதிரி ஆன் மாசா 80 பேர் 100 பேர் 140 பேருங்கிறது வந்து பாராளுமன்ற சரித்திரத்தில் ஒரே ஒரு முறை தான் முன்பு இது நடந்திருப்பதாக நான் அறிந்தேன். அது கூட வேறு சர்க்கம்ஸ்டான்சஸில். அண்ட் அதை தாண்டி இந்த அரசுக்கு எப்படியுமோ மெஜாரிட்டி இருக்குது. என்ன கவலை? எதற்காக இது செய்ய வேண்டும்? எப்படியுமோ இந்த பில்லெல்லாம் பாஸ் தான் ஆக போகுது. ஸோ இந்த டெலிகாம் பில் பாஸ் ஆகாமல் போயிருமா? இப்போ ராஜ்யசபாலையும் மெஜாரிட்டி வந்தாச்சு. ஸோ எதற்காக ஒரு இத்தகைய நிகழ்வை நிகழ்த்த வேண்டும் என்பது யாருக்குமே ஒரு புரியாத புதிராக இருக்கிறது. ஏன்னா இது இப்போ ஒரு வேளை ஒரு 4-5 நபர்களை சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து இவ்வளவு பெரிய ஒரு சர்ச்சையாக நாம் பேசிக்கொண்டிருக்க மாட்டோம். அடிக்கடி பாராளுமன்றத்தில் ஒரு 4 பேர் 3 பேர் சஸ்பெண்ட் ஆகிறாங்க, அதுக்கு பிறகு அவங்க திரும்பி வந்துடுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவ்வளவு நபர்களை சஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இந்த டெலிகாம் பில்லில் பல உரிமைகள் அரசாங்கம் தன் கைக்கு எடுத்துக்கொள்கிறது. அதாவது ஒட்டு கேட்குறது இது வந்து சுலபமாகுது. எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ், அது ஓடிடி உட்பட எல்லா பிளாட்ஃபார்ம்ஸும் ரெகுலேட் பண்ணக்கூடிய அதிகாரமும் அரசாங்கம் தன்னிடம் எடுத்துக்கொண்டிருக்கிறது முழுமையாக. அதாவது இப்போ இருக்கிறது ஏற்கனவே ஒரு அதிகாரம் இருக்குது, ஆனால் யாரும் ஒன்றுமே கொஸ்டின் பண்ண முடியாத அளவுக்கு இந்த அதிகாரங்கள் அரசாங்கத்திடம் செல்கின்றன. இது எல்லாமே ஜனநாயகத்துக்கு ஆபத்து. இந்த ஆபத்துக்கள் விவாதிக்கப்பட வேண்டியவை பாராளுமன்றத்தில். ஆனால் இந்த விவாதமே இல்லாமல் ஒரே அணியை சார்ந்த ஒரு 10 பேர் 12 பேர் பேசுகிறாங்க. ஒரு 15 நிமிஷம் 1/2 மணி நேரத்தில் அது வந்து நிறைவேற்றப்படுகிறது என்றால் அது எப்படி ஜனநாயகமாக இருக்கக்கூடும்? ஸோ இது எங்கு போய் முடியும் என்று தெரியவில்லை. ஏன் இந்த உறுப்பினர்கள் இன்னும் இந்த மாதிரி ஒரு பாராளுமன்றத்தில் தங்களுடைய பதவிகளை பிடித்து கொண்டு ஏன் இருக்க வேண்டும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் என்றும் புரியவில்லை. ஏன்னா எப்படியுமோ தேர்தலுக்கு, பொது தேர்தலுக்கு நான் 5 மாதம் என்று எடுத்துக்கொண்டாலும் பலருடைய கருத்து ஜனவரி 22 அவர்களை ஓட்டு போட்டு மக்கள் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. பிறகு அந்த மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் ஆயிடும் இல்லையா? செயல்பட முடியாத போது இப்போ இந்த பாராளுமன்ற இருங்க இப்போ இந்த பாராளுமன்ற தொடருக்கு அப்புறம் ஒரு தொடர் தானே இருக்கு, பட்ஜெட் செஷன் ஒன்று தானே இருக்கு. இவங்க உட்கார்ந்து என்ன பாராளுமன்றத்தில் உங்களால் செயல்பட முடியல, மக்கள் பிரச்சனைகளை எழுப்ப முடியல, அந்த மாதிரி ஒரு சூழல் நிலவும் போது இந்த பதவி பிடிச்சு கொண்டு இருப்பது எனக்கு புரியல. என்னை கேட்டாக்க இவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய மிக வலுவான முறை
என்று எடுத்துக்கொண்டால் ராஜினாமா செய்யலாம் அனைத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களும். ஏன்னா அது நடந்தாலும் ஒன்றும் பெருசாக ஆக போகிறது இல்லை. ஏன்னா அவங்க அதையும் வந்து கண்டுக்கிற மாதிரி அவங்க இல்லை பாஜக. ஆனால் அட்லீஸ்ட் உலகத்திற்கு அது ஒரு பெரிய சிக்னல் கொடுக்கும், ஜனநாயகத்துக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த சிக்னல் வந்து அகில இந்திய அளவிலும் அது பரவும், இந்தியாவுக்கு வெளியேவும் அது பரவும். அது வந்து இன்னொரு பக்கம் அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க, எதிர்க்கட்சிகளினுடைய எந்த செயல்பாட்டுக்கும் மதிப்பளிக்க மாட்டாங்க, பதிலளிக்க மாட்டாங்க. ஆனால் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தான் ராஜினாமா செஞ்சுட்டு போகணும் அப்படின்றது அவங்கள உயர்த்தி காட்டுற மாதிரியும் அவர்கள் செயலுக்கு வலுச்ச இருக்கிற மாதிரியும் அமைஞ்சிராதா? இல்லை நீங்கள் அதாவது சத்தியாகிரக போராட்டம் என்பது இப்போ உண்ணாவிரதங்கிறது வந்து ஒரு காரணத்துக்காக உண்ணாவிரதத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளையே தான் வருத்திக்கிறோம். நம்ம வந்து உன்னூத்தர சாப்பிட எதிர்க்கட்சிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, சத்தியாகிரகத்துக்கோ நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்டுக்கோ சிவில் டிசோபீடியன்ஸுக்கோ குரல் கொடுத்தா கேட்கிற காதுகள் பிரிட்டிஷுக்காவது இருந்தது, ஆனா பிஜேபிக்கு அது சுத்தமா இல்லைன்னுபாங்க. அவர்களிடம் எதுவுமே எடுபடாது அப்படிங்கிறப்ப என்னதான் பண்ண முடியும்? இருங்க பிஜேபி வந்து உடனே வந்து ஓஹோ நாங்கள் செய்தது தவறு, எங்களை மன்னித்து விடுங்கள், உங்களை எல்லாம் மீண்டும் நாங்கள் சேர்த்துக்கொள்கிறோம்னு சொல்ல போகிறது இல்லை. அவங்க வந்து வேற ரூட்டில் போயிட்டு இருக்காங்க. ஆனால் நாட்டு மக்களுக்கு இது புரியும், ஓஹோ இது இவ்வளவு சீரியஸான மேட்டர் ஆயிடுச்சே அப்படின்னு. இப்போ அந்த படிக்கட்டில் உட்காந்துக்கிட்டு அங்கே வந்து இந்த இவரை வந்து கிண்டல் பண்ணது அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏதோ ஒரு மிமிக்ரி பண்ணிட்டு போனாரு, அதை விட்டுருக்கலாம். அதை எப்படி டக்குன்னு மாற்றி 150 பேர் சஸ்பெண்ட் பண்ணதிலிருந்து அந்த அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணிட்டாங்க பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா, உண்மையாகவே எதிர்க்கட்சிகள் பாராளுமன்றத்தில் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற முடிகிறதா இல்லையா நீங்க கேளுங்க. முடிகிறது என்றால் தொடரட்டும், முடியவில்லை என்றால் மக்களுக்கு புரியணுங்க அது இவ்வளவு சீரியஸான மேட்டருங்கிறது. இன்னைக்கு கூட மக்கள் வந்து இது வந்து இவ்வளவு ஒரு பிரச்சனை என்று அவர்களுக்கு புரியவில்லை, புரியவும் விட மாட்டாங்க. ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இது அனைத்து எதிர்க்கட்சிகளும் இதை பற்றி யோசிக்க வேண்டும். ஏன்னா இதுவே இந்த பாராளுமன்றத்துக்கு இன்னும் 2 வருஷம் இருக்குது 3 வருஷம் இருக்குன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இது ஒரே ஒரு செஷன் தான் இன்னும் பெண்டிங் இருக்கு. இந்த செஷன் முடிஞ்சு போச்சு, நான் இன்னும் 2 நாளில் முடிஞ்சு போச்சு. அப்புறம் அந்த பதவியை தக்க வைத்துக் கொண்டு இவர்கள் என்ன சாதிக்கிறாங்க? மக்களுக்கும் அடையாளமாகவாவது பதவியை துறந்து மக்களுக்கு உணர்த்தணும்னு சொல்றீங்க. பாயிண்ட் டேக்கன். திரு பீட்டர் அவர்களிடம் சென்றுட்டு வரேன். திரு ஜென்ராம், திரு பீட்டர், இப்போ பதவி விலகியாவது மக்களுக்கு இதை உணர்த்தணும், வேற என்ன பண்ண முடியும்? இப்படி எல்லாத்தையும் ஒரு கூண்டோட இடைநீக்கம் செஞ்சா என்கின்ற கருத்தை திரு சுமன் ஸ்ரீராமன் அவர்கள் வைக்கிறாங்க. இதை தாண்டி இந்த அரசுக்கு உணர்த்துவதற்கு வேறு வழிகளே இல்லையா? எப்படித்தான் நாடாளுமன்றத்தை எடுத்துட்டு போக முடியும்? அவங்களுக்கு ஒரு அப்சல்யூட் மெஜாரிட்டி கொடுத்து உட்கார வச்சா நாட்டினுடைய நிலைமை என்ன ஆகும்? இல்லை, திரு சுமன் ஸ்ரீராமன் சொல்றத அவருடைய பார்வையில் நான் புரிந்து கொள்கிறேன். அவர் வந்து அவருடைய உள்ளத்தில் இருக்கிற வேதனையை வந்து இன்னைக்கு மனம் திறந்து கூட்டியிருக்கிறார். இந்த நாட்டினுடைய பாராளுமன்ற ஜனநாயகம் இதைவிட மோசமான ஒரு நிலைக்கு கீழே போக முடியாது. அதற்கு பிறகு எதிர்க்கட்சி என்று ஒன்று இருந்து என்ன பயன்? பாராளுமன்றம் என்பதே ஆளும் கட்சி எதிர்க்கட்சி தான். அரசாங்கம் தான் ஆளுங்கட்சிக்கான அரசாங்கம். பாராளுமன்றம் வந்து எதிர்க்கட்சிக்கான அரங்கம். அது வந்து டிபேட்டுக்கான இடம் தான். அங்கே வந்து விவாதம் நடத்த வேண்டிய இடம். அதான் பார்லிமெண்டரி டிபேட்ஸ் தான் பேர். ஆனால் எந்த டிபேட்டும் நடக்காமல் எதற்காக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் என்று அவர் கேட்கின்ற கேள்வி வந்து உள்ளபடியே வந்து பரிசீலிக்க வேண்டிய கேள்வி என்னை பொறுத்தவரை. ஆனால் அது இன்னொரு கோணம் இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற ஊடகங்கள் இருக்கிறதே, இப்போது நம்முடைய துணை ஜனாதிபதி மாநிலங்களவையினுடைய தலைவர் அவரை வந்து வெளியே வந்து மிமிக்ரை பண்ணாங்கங்கிற ஒரு செய்தியை வந்து நண்பர் சுமன் ஸ்ரீராமன் அவர்கள் சொன்னார். அதை எப்படியெல்லாம் அதை திருப்பி இருக்கிறாங்க, அதை எப்படி திருப்புவதற்கு வழிவகை செய்யப்பட்டது என்பதை பற்றி ஒரு சிறு கருத்து நான் சொல்கிறேன். அதாவது நாங்களும் வந்து கடந்த காலத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து இங்கே தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற போது அடிக்கடி சட்டமன்றத்திலிருந்து வெளியே தூக்கி எறியப்படுவோம். அப்படி வெளியே தூக்கி எறியப்படுகின்ற போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் தான் முன்னாலெல்லாம் வந்தால் ஒரு நாள் தான் போடுவாங்க, மறுநாள் நாங்கள் வந்துக்கலாம். ஆனால் ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் கடைசியில் எப்படி ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, எங்களை எல்லாம் கூட்டத்தொடர் முழுவதும் இல்லது 15 நாட்கள் இப்படியாக பட்ஜெட் கூட்டத்தொடர் முழுவதுமே
சில நேரங்களிலே எங்களை எல்லாம் அவையிலிருந்து விலக்கி வைத்திருக்கிறார். ஒரு கட்சியவே என்டையர் அப்போசிஷனே அப்பொழுது விலக்கி வைத்திருக்கிறார். அப்போ நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து ஒரு மாக் அசம்பிளி நடத்துவோம். அந்த மாக் அசம்பிளி நடத்துகின்ற போது இதை போன்ற இன்னைக்கு நடந்த அந்த அங்கே பாராளுமன்ற இதெல்லாம் நடக்கும். ஆக்சுவலாக இது உலகத்தினுடைய ஜனநாயக நாடுகளிலே இதை போன்ற ஒரு சூழ்நிலை எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு வருகின்ற போது அவர்கள் இதை போல ஒரு சத்தியாகிரக போராட்டத்தை போன்ற முன்னெடுக்கின்ற போது இதை போன்ற நிகழ்வுகளை நடத்தித்தான் பேசுவது, பதில் சொல்வது, அவைத்தலைவர் எப்படி நடந்து கொள்வார் என்று சொல்வது, இதெல்லாம் நாங்கள் நிறைய முறை பார்த்திருக்கிறோம். அதிலும் திரு துரைமுருகன் அவர்கள் அப்போ அந்த காலத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினராக இருக்கின்ற போது சில காட்சிகளை அப்படியே தத்ரூபமாக நடித்து காண்பிப்பார். இதை யாருமே ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் ஒரு அப்படித்தான் எடுத்துக்கொள்வார்களே ஒழிய அதற்கு மேலே இதை பற்றி பேசுவதில்லை. ஆனால் இன்னைக்கு ஒருபடி அதிகமாக போய் நான் குடியரசு துணைத் தலைவரை எவ்வளோ பெரிய இடத்துல வைத்திருக்கிறோம். அரசியல் சாசன சட்டம் தந்திருக்கிற அந்த பெக்கிங் ஆர்டரில் அவர் 2ஆவதாக இருக்கிறார். குடியரசுத் தலைவருக்கு அடுத்து துணை குடியரசுத் தலைவர். என்ன பேசுகிறார்கள்? அவர் ஜாதியை இழிவுபடுத்தி விட்டார்கள் என்று பேசுகிறார். அவர் சொல்றாரு, நான் படித்தேன், அவர் படித்த வாசகங்கள், they have degraded my position as a farmer, as a jot, as the chairman of the house என்று அவரே சொல்லுவதை போல வந்திருக்கிற செய்தி. அது உண்மையாக இருக்குதா என்னன்னு தெரியல. நான் இன்னைக்கு நிறைய பத்திரிகைகளை படித்தேன், அப்படித்தான் இருக்கிறது. ஆகவே இதை இன்னைக்கு அந்த ஜாதி அமைப்பிலிருந்து அவரை அவமானப்படுத்தி விட்டார். அந்த கொஸ்டினுக்கு அங்கே இடமே இல்லை. யாருமே எந்த பாராளுமன்றத்தில் எத்தனையோ அமைச்சர்களை கேள்வி கேட்கிறோம், எத்தனையோ தலைவர்களை விமர்சனம் செய்கிறோம். ஒவ்வொரு தலைவரையும் விமர்சனம் செய்த உடனே அவருக்கு பின்னால் இருக்கிற ஜாதி எங்கள் ஜாதியை அவமானப்படுத்தி விட்டீர்கள் என்று சொன்னால் பாராளுமன்றத்தில் ஒரு நாளும் வாதம் நடத்த முடியாது. பாராளுமன்றத்தில் ஒருத்தர் சொல்லக்கூடிய கருத்துக்களை கடுமை. நம்முடைய பிரதமர் எப்படி மோசமாக அவரும் மிமிக்கரை செய்து காண்பித்திருக்கிறார் என்பதையெல்லாம் இன்னைக்கு சமூக ஊடகத்தில் வெளியே வந்திருக்கிறது. நான் நம்முடைய வைஸ் பிரசிடென்ட் அமித் அன்சாரியாக 10 வருடம் இருந்தார். அவருடைய ஃபேர்வெல் ஸ்பீச்சில் நம்முடைய பிரதமர் பேசியதை நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால் அவர் சொல்லுகிறார், அவருடைய சமூகம் சார்ந்த, அவர் சார்ந்திருக்கிற சமூகம் சார்ந்த தகுதிதான் அவரை இத்தனை நாட்களும் அவருக்கு பதவிகள் பொறுப்புகள் வந்தது என்பதை போல நம்முடைய பிரதமர் பேசியிருக்கிறார். அதையெல்லாம் எதிர்த்து உடனே அந்த சிறுபான்மை மக்கள் எங்கள் சமூகத்தையே நீங்கள் அவமதித்து விட்டீர்கள் என்று யாரும் கொதித்து எழவில்லை. அப்படி கொதித்து எழ வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் இன்னைக்கு நான் நண்பர் சுமன் சி ராமன் சொல்வதை போல பாராளுமன்றத்தில் இருந்து ராஜினாமா பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, இது உடனே இன்னைக்கு இருக்கிற ஊடகங்களுடைய பலம், இன்னைக்கு இருக்கிற மோடிஃபைடு மீடியா என்று சொல்லக்கூடிய தேசிய ஊடகங்கள் அத்தனையும் இந்த 143 பேரை வெளியே அனுப்பியதை அப்படியே புறந்தள்ளி விட்டு துணை குடியரசுத் தலைவரை அந்த கேலி கிண்டல் செய்த அதை மட்டும்தான் பேசுகிறார்களே ஒழிய இந்த 143 உறுப்பினர்களை வெளியே அனுப்பியதை பற்றி யாருமே பேசவில்லை. இப்பொழுது நண்பர் சுமன் சி ராமன் சொன்னதை போல ராஜினாமா செய்தால் திரு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் அவரோடு இருப்பது என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், நாடாளுமன்றத்தில் பணியாற்ற முடியாமல் ராஜினாமா செய்து விட்டவர்களுக்கு ஏன் மீண்டும் வாக்களிக்க போகிறீர்கள்? இவர்கள் நாடாளுமன்றத்திற்கு என்ன செய்வார்கள்? எங்களை சந்திக்க திராணியற்ற அன்னைக்கு தான் இப்படித்தான் பேசியிருக்கார் பிரதமர். என்ன பேசியிருக்கார் என்று சொன்னால், பாராளுமன்றத்திற்குள் நடந்த இந்த சம்பவம் நடந்தது இல்லையா, அதை எதிர்க்கட்சிகள் தங்களுடைய நடவடிக்கைகளால் நியாயப்படுத்துகின்றன என்று பேசுகிறார் பிரதமர். அந்த 2 வாலிபர்கள் உள்ளே இதை போல அந்த இந்த புகை குப்பிகளை வீசியதை எதிர்க்கட்சிகள் நியாயப்படுத்துவது சரியா என்று பிரதமர் கேட்கிறார். நாம் கேட்கிறோம், அது எப்படி நடந்தது என்று கேட்கிறார்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர். ஏன்னா இன்னைக்கு ஊடகங்கள் முழுவதையும் அவர்கள் ஆட்படுத்தி வச்சிருக்கார்கள். நேஷனல் பிரிண்ட் மீடியா, நேஷனல் விஷுவல் மீடியா, ஒரு சில தொலைக்காட்சிகளை தவிர, சமூக ஊடகங்களை தவிர வேறு எந்த விதமான சமூக தொடர்பு சாதனங்களும் இந்த எதிர்க்கட்சிகள் ராஜினாமா செய்ததை கூட ஒரே ஒரு எப்படி வரும்னு எனக்கு தெரியல. இல்ல திரு பீட்டர் அவர்கள் சொல்றத இந்த மீடியாவை பொறுத்த வரைக்கும் நான் முழுமையா ஏத்துக்கிறேன். நானே ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். ஆனால் திரு பீட்டர் சொல்லாத விஷயம் என்னன்னா, மாநில அளவில் அதே மாதிரி ரிவர்ஸ்ல இருக்கு. ஸோ இது ஏதோ பாஜக மட்டும்தான் மீடியாவை தன் கையில் போட்டுக்கொள்ள முடியும் என்றால் அவர்கள் செய்வார்கள், மற்றவர்கள் யாரும் செய்யாத ஒரு விஷயம் இல்லை. தமிழ்நாட்டில் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிட்டிங் அமைச்சர் நேற்று ஒரு கன்விக்ஷன் வந்திருக்கு. எத்தனை சேனல் அதை பற்றி டிபேட் பண்ணாங்க? ஸோ அதனால் பாஜக மீடியாவை தன்னுடைய பாக்கெட்டில் வச்சுருக்காங்களா டெல்லியிலன்னா உறுதியாக நான் அதை பற்றி பல முறை பேசியிருக்கிறேன்.
ஆனால் அதே தான் இங்கே திமுக செஞ்சிருக்கு. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் இல்லையே. ஸோ அதனால we cannot take the moral high ground. இல்ல 2 நாளா தமிழ்நாட்டுல என்ன நிலைமை இருந்துச்சுன்னு நமக்கு தெரியும். மிகப்பெரிய தவறு. ஒரு விரல வச்சு பாஜகவை குற்றம் சாட்டுவது சரி. ஆனா 2 விரல் தன் பக்கம் இப்பதான் நிலைமை சரியாயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. இப்பதான் நிலைமை தமிழ்நாட்டுல சரியாயிட்டு இருக்கு. 2 நாளா எந்த நிலைமையில லைவ் போயிட்டு இருந்ததுன்னு நீங்க பாத்திருப்பீங்க. திரு ஜென்ராம் அவர்களிடம் சென்று வர்றேன். இல்ல இருங்க இப்போ திரு ஜென்ராம், இப்போ பிஜேபியினுடைய நடவடிக்கைகள் ஒரே கட்சி என்ற அடிப்படையில் நகர்த்துவதாக இருக்கிறதா? அவங்க தான் எப்பவுமே ஒரே நாடு, அந்த ஒன் அப்படிங்கிற வேர்டை காயினேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த நடைமுறைகள் என்ன எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வச்சாலும், கேள்விகள் கேட்டாலும், அமளியில் ஈடுபட்டாலும், இல்லை அமைதியாக சத்தியாகிரகம் பண்ணாலும் சரி, போராட்டம் பண்ணாலும் சரி, நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் நடத்துவோம் என்கின்ற உறுதிப்பாட்டோடு தான் நாடாளுமன்றத்தை அணுகுகிறதா பாஜக? நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும்போது பல்கா மொத்தமாக தொகுதியாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்படுவதை பார்க்கும்போது ஒரே கட்சி மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை வெளிப்படுத்துவதாகத்தான் நானும் நினைக்கிறேன். எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்ற அந்த விஷயத்துல மிகப்பெரிய நியாயம் இருப்பதாக நான் உணர்கிறேன். அது போக அவர் 2024லயும் நீங்க இப்போ வந்திருக்கக்கூடிய நம்பர் கூட வரமாட்டீங்க, குறைவான எண்ணிக்கையில தான் நீங்க வருவீங்கன்னு எதிர்க்கட்சிகளை பார்த்து சொல்றாருல, அது படிப்படியாக எதிர்க்கட்சிகள் இல்லாத ஒரு நாடாளுமன்றம் அப்படிங்கிற நிலையை நோக்கி நாடு நகர வேண்டும் என்ற விருப்பத்தை தான் வெளிப்படுத்துகிறது. விவாதம் இல்லாத சூழல்ல மசோதாக்களை நிறைவேற்றுவது ஆபத்தானது. அது பல்வேறு வழக்குகளுக்கு இடமளிக்கிறது. அதனால முறையான விவாதங்கள் நடத்துங்கள் அப்படின்னு சொல்லி இதற்கு முன்னால தலைமை நீதிபதியாக இருந்த ரமணா ஒரு முறை ஒரு கருத்தரங்கத்துல பேசும்போது, அல்லது உச்ச நீதிமன்றத்திலேயே பேசும்போது குறிப்பிட்டார். அதுவும் என்ன நினைவுக்கு வருது. இது விவாதம் தான். இந்த மாதிரி டேபிள் பண்ணதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விவாதங்கள் மட்டும் இல்லை, நிலைக்குழு, பாராளுமன்ற குழு, நாடாளுமன்ற குழு, இதுலெல்லாம் நடக்கக்கூடிய டிஸ்கஷன்ஸ், அதில் நடக்கக்கூடிய உரையாடல்கள் மூலமாக கொண்டு வரக்கூடிய திட்டங்களும் சட்டங்களும் செழுமைப்படுத்தப்படுகின்றன. அந்த என்டையர் ப்ராசஸ் இந்த 5 ஆண்டு காலத்துல, குறைந்தபட்சம் அந்த 9 ஆண்டு காலத்துலன்னு சொல்லலாம், அது கூடுதலாக குறிப்பாக சொல்லணும்னா இந்த 5 ஆண்டு காலத்துல ரொம்ப செட்பேக் ஆயிருக்குது. அரசிடம் கேள்வி கேட்பதற்கான ஸ்கோப் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்க எல்லாத்தையும் சீல் பண்றாங்கிறதுக்கு பிரஸ்ஸை பார்க்கறது இல்லைங்கிறது ஒண்ணு. மக்களோடு நான் பேசுவதற்கு இடையில் ஊடகங்கள் எதற்கு அப்படிங்கிற ஒரு கோரிக்கை, ஒரு கருத்தை முன்வைத்து மனதின் குரல் அப்படின்னு நான் நேரடியாக மக்கள்கிட்ட பேசிக்கிறேன், இடையில யாரும் எனக்கு தேவையில்லை, மக்களுக்கும் எனக்கும் இடையில உண்டான உறவுக்கு குறுக்க யாரும் நிற்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு மனதின் குரலை தொடங்கி நடத்தினாங்க. மக்களின் குரல் புறக்கணிக்கப்பட்டது. பிரஸ்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக ஊடகங்களை பிராண்ட் பண்ணி ஊடகங்கள் நம்பகத்தன்மை மக்கள் மத்தியில இழக்க செய்யும் விதத்துல அவர்களை எல்லா விதத்திலையும் நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கினார்கள் அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஊடகங்களை அந்த மாதிரி ஒரு நிலைக்கு கொண்டு வந்ததற்கு பிறகு நாடாளுமன்றத்துல படிப்படியாக ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்பட்டது. எந்த நிகழ்வையும் நாம தனித்தனியாக பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு உணர்வுல ஊடகங்கள் முதல்ல சைலண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்துக்குள்ள விவாதங்கள் இல்லை. யாரு என்ன சொன்னாலும் பதில் கருத்து சொல்வதற்கு அமைச்சரவை தயாராக இல்லை, அல்லது அதனுடைய முகமாக இருக்கின்ற பிரதமர் அல்லது அவருக்கு மிகவும் அடுத்த கட்டத்துல இருக்கக்கூடிய அதிகாரம் நிறைந்த பொசிஷன்ல இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அவர்கள் அதை பற்றி பேசுவது அப்படின்னு கோரிக்கை எழுப்புவதே தவறு, குற்றம் அப்படின்னு இடைநீக்கம் செய்யப்படக்கூடிய ஒரு சூழல்ல தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆர்டிகிள் 75 உட்பிரிவு 3 அமைச்சரவை, ஒன்றிய அமைச்சரவை நாடாளுமன்றத்திற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுது. அதுக்கு ஆன்சரபிள் டு பார்லிமெண்ட்னு சொல்லுது, அக்கௌண்டபிள் டு பார்லிமெண்ட்னு சொல்லுது. ஆனா நாடாளுமன்றத்துல அந்த மாதிரியான நடைமுறையே இல்லாத அளவுக்கு அன்றாட நிகழ்வுகள் இருக்கு. அதற்கு பிறகு திரு பீட்டர் தான் குறிப்பிட்டார் நினைக்கிறேன், மிக சரியாக குறிப்பிட்டாரு. அரசாங்கத்துடைய செயல்பாடு மேல அடுத்தாப்புல கேள்வி கேட்கக்கூடிய இன்னொரு அமைப்பு சிஏஜியினுடைய அறிக்கைகள் 18 அறிக்கைகள் தான் 2023 வந்திருக்கு அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு.
கடந்த 4 ஆண்டுகள் இதற்கு முன்னால உண்டான பீரியட்ல ஒரு ஆண்டுக்கு 40 அறிக்கைகள் வந்தது. ஆனா இப்போ 20ஆக அந்த சராசரி குறைந்திருக்கிறது. 2023ல 18 அறிக்கைகள் தான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் நம்ம முற்றிலும் எதிர்பார்க்காத ஒரு காரணமாக இருக்கு. ஃபண்ட் அலோகேஷன், சிஏஜிக்கான ஃபண்ட் அலோகேஷனை கொடுக்கல. அதனால பணியாளர்கள் ரொம்ப குறைவாக இருக்காங்க. அதன் காரணமாக அறிக்கைகள் குறையுது, அதனுடைய ஸ்க்ரூட்டனிக்குள்ள வரக்கூடிய துறைகள் குறையுது அப்படின்னு அந்த செய்தியில பார்க்க முடியுது. அப்போ அரசின் மீது, அரசினுடைய காவலர்களாக, வாட்ச்டாக்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்கல்ல, அரசை வாட்ச்டாக்காக பார்க்கக்கூடிய அமைப்புகள் அனைத்தையும், அரசு யாருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டுமோ அவர்கள் எல்லாரையும் அவர்களுக்கு பதில் அந்த வட்டத்தில இருந்து நீக்கி கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. இறுதியா ஒரே ஒரு இடத்துல தான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. அதையும் 2024ல ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தையும் மாற்றத்தை கொண்டு வந்து தேர்தல் முறையையும் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவையும் இல்லாத ஒரு சூழலுக்கு கூட போய்விடுவார்களோ என்ற அச்சமும் கவலையும் வரக்கூடிய சூழலை தான் இந்த 140. நேற்று இந்தியா கூட்டணியில ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருந்தாங்க, எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு சஜஷன் சொல்லி. இப்ப நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தை பொருத்தி பார்க்கும் பொழுது 100% விவிபேட் ஸ்லிப்ஸும் கவுண்ட் பண்ணப்படணும்னு அவங்க சொல்ற அந்த கோரிக்கையை எப்படி பாக்குறீங்க? அந்த கோரிக்கை கொஞ்சம் வலிமையான கோரிக்கையாக நான் நினைக்கல. அவங்க சொல்றாங்க ஏற்கனவே அது விவிபேட் முழுமையாக டேலி ஆகாம ரிசல்ட்டுக்கு போகக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றத்துல போன வழக்குக்கு உச்சநீதிமன்றமும் ஃபேவரபிளாக கொடுக்கல. உச்சநீதிமன்றம் ஃபேவரபிளாக தீர்ப்பு கொடுக்கலங்கிறதுக்காக கோரிக்கையினுடைய நியாயம் இல்லாம போயிடாது, அது வேற விஷயம். ஆனா இந்தியா கூட்டணி மிக எல்லாரும் கருத்துரிமித்து அந்த கோரிக்கையை முன்வைக்கிறார்களா அப்படிங்கிறதுல எனக்கு டவுட் இருக்கு. அதுல ஒரு சிக்கல் இருக்கு. இந்தியா கூட்டணி வலிமையான கூட்டணியாக இல்ல, எதிர்த்தரப்புல இருக்கக்கூடியவர்கள் மிக வலிமையாக இருக்கிறார்கள்ங்கிறது ஒரு சூழல். அதாவது பண்பாட்டு அதிகாரத்தை கையில் வைத்திருக்கக்கூடியவர்கள், சமூக அதிகாரத்தை கையில் வைத்திருக்கக்கூடியவர்கள், 2 தரப்பும் சேர்ந்து பொருளாதார அதிகாரத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய பெரு நிறுவனங்களோடு ஒரு உறுதியான இணைப்பையும் கூட்டணியையும் உருவாக்கி அவங்க அரசியல் அதிகாரத்தை கையில வைத்திருக்கக்கூடியவர்களை தங்களுடைய பிரதிநிதியாக, தங்களுடைய முகமாக முன்னிறுத்தக்கூடிய மிக மிக இக்கட்டான ஒரு காலகட்டத்துக்குள்ள உலகம் இருக்கு. உலகம் முழுக்க இருக்கு அந்த போக்கு. அதனுடைய ஒரு பகுதியாக இந்தியாலையும் அது ரொம்ப தீவிரமாக இருக்குது. பிரெஞ்சு புரட்சிக்கு பின்னால உலகம் முழுக்க வந்த விழுமியங்களான அந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற பல்வேறு விஷயங்கள் பொருள் இழந்து போய் அல்லது அதையெல்லாம் தள்ளி வச்சுட்டு மீண்டும் இந்த அதிகாரங்கள் யாரிடம் இருக்கின்றனவோ அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை முழுமையாக வென்றெடுப்பதற்கான ஒரு மூர்க்கமான போராட்டத்தில் இருக்கிறார்கள். அதை எதிர்த்து நிற்கக்கூடிய வலிமை இந்தியா கூட்டணியில் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்குது. ஆனா மாநில அளவுல தேசிய அளவுல தளர்வான ஒரு கூட்டணியாகவும் மாநில அளவுல உறுதியான இறுக்கமான ஒரு கூட்டணியையும் உருவாக்கி மாநில அளவிலான போட்டியாக அதை பெரிய பணியை சிறு பணிகளாக பிரித்து வேலை செய்தால் ஒருவேளை அதுல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கூட இருக்கக்கூடும். ஆனால் ஏற்கனவே மாற்றப்பட்ட விஷயங்களை எவ்வளவு தூரம் அவங்களால சரி செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. அது போக இவங்க 143 பேரை வெளியே அனுப்பிட்டு என்னென்ன பில்லெல்லாம் நீங்க அங்கு விவாதத்துக்கு வருகிறது அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப தீவிரமான கவலையை உருவாக்கக்கூடியதாக இருக்குது. பிரஸ் அண்ட் லெஜிஸ்லேஷன் ஆஃப் பீரியாடிக்கல்ஸ் பில் 2023 ஒன்று இருக்கிறது. தேர்தல் ஆணையர் நியமனம் தொடர்பான மசோதா இருக்கு. தொலைத்தொடர்பு மசோதா, அதாவது எல்லாருடைய தொலைபேசியையும் விருப்பப்படுகின்ற அதிகாரிகள் நினைத்தால் ஒட்டு கேட்பதற்கும் அஞ்சல்கள் போனால் பிரித்து பார்ப்பதற்கும் அதிகாரம் அளிக்கக்கூடிய மசோதாக்கள், குற்றவியல் சட்டங்களில் ஏற்பட்ட மாற்றங்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஐபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ் ஆக்ட், இதையெல்லாம் மாற்றிய சட்டங்கள் போன்ற எல்லாமே இப்போ வேகமாக நிறைவேறக்கூடிய 2 நாட்கள்ல வேகமாக நிறைவேறக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கு. எதிர்கட்சிகளினுடைய எந்த கான்ட்ரிபியூஷனும் இல்லாம, ஒரு விவாதம் இல்லாம அதுல என்னென்ன சிக்கல்கள் இருக்கு என்பது உடனடியாக மக்களுக்கு தெரியும் ஒரு சூழலை வெளிப்படுத்துவதற்கு இயலாத ஒரு சூழல்ல முழுக்க முழுக்க இந்த சட்டங்கள் எல்லாமே நடைமுறைக்கும் வருகிறது அப்படிங்கிறது ஒரு கடினமான ஒரு இடத்துல இருக்கிறோம். எப்படி மீளப் போகிறோம் அப்படிங்கிறது தெரியாத ஒரு சூழல்ல தான் இருக்கிறோம் என்ற உணர்வை கொடுக்குது.
ஓகே, ஒரு எதேச்சதிகார போக்கோடு மூர்க்கத்தனமான போராட்டத்தில் பிஜேபி களமிறங்கி இருக்கிறது என்பதைத்தான் இந்த போக்கு காட்டுகிறதுன்னு சொல்றீங்க. திரு நித்யானந்தம், பல ஆயிரம் கோடி செலவு செஞ்சு அதற்காக பல மாதங்கள் உழைச்சு ஒரு பெரிய என்டையர் சிஸ்டத்தையே அதில் இன்வெஸ்ட் பண்ணி மக்களினுடைய நம்பிக்கை இன்வெஸ்ட் பண்ணி இங்கிருந்து தேர்ந்தெடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வச்சா ஒன்றுமே இல்லாத பிரச்சனைக்கெல்லாம் வாயை திறந்தாலே வெளியில் அனுப்பிச்சு வைப்போம் அப்படிங்கிறது. ஏன் வெளியே அனுப்பிச்சிங்கன்னு கேட்டால் அவங்க என்ன கேள்வியாக கேட்குறாங்க, நிறைய கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பதில், இதெல்லாம் மக்களுக்கு இழைக்கக்கூடிய துரோகமாக தெரியலையா? மக்களாட்சிக்கு இழைக்கக்கூடிய துரோகமாக தெரியலையா? அனைவருக்கும் வணக்கம். ஏறத்தாழ 1 மணி நேரம் 50 மணித்துளிகள் என்று சொல்லுங்கள் பாராளுமன்றத்தையோ அல்லது இந்த ஆட்சியையோ எதிர்த்து பேசக்கூடிய கருத்துக்களை எல்லாம் நாம் வைத்திருக்கிறோம். இங்கே அந்த கருத்துக்களிலே நான் எப்படி முரண்படுகிறேன் என்று சொல்வதற்கு எனக்கு அனுமதி கொடுப்பார்கள் என்று நம்புகிறேன். கருத்துக்கு வாங்க. அதனால் பாராளுமன்றத்தில் பாதுகாப்பு குறைபாடு இருந்தது என்பதை எவரும் மறுக்கவில்லை, அரசு உள்பட. இதை பிரதமர் சொல்ல வேண்டும், உள்துறை அமைச்சர் சொல்ல வேண்டும், அப்பொழுதுதான் நாங்கள் ஏற்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தெரியாத விஷயம் அல்ல. சாதாரண மனிதர்கள் கூட இது தெரியும். அரசும் அதை ஏற்றுக்கொண்டுதான் அதற்கான விசாரணைக்காக ஒரு அமைப்பையே ஏற்பாடு செய்திருக்கிறது, விசாரித்துக் கொண்டிருக்கிறது. 5 பேர் கைது செய்து போட்டிருக்கிறார்கள், 6வது நபரை தேடிக்கொண்டிருக்கிறார். அதையும் கண்டுபிடித்து விடுவார்கள். இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக நடைமுறை போய்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இன்றைக்கே பேச வேண்டும், இப்பொழுதே அறிக்கை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தெரிந்த அறிக்கையைத்தான் பாராளுமன்றத்தில் உள்ளே இருந்தவர்கள் தான், நம்ம கூட இருக்கக்கூடியவர் கூட பாராளுமன்றத்தில் உள்ளே இருந்தார் சிவா அவர்கள், அவர்களுக்கு தெரிந்தது தான் திரும்பி அவங்க சொல்லணும். இவ்வளவுதான். அவர்களுக்கு தெரிந்ததாவே கூட இருக்கட்டும், சொல்லக்கூடிய கடமை அந்த அரசுக்கு இருக்கா இல்லையா? யாருடைய பெயரால் அந்த அரசு நடந்துட்டு இருக்குது? பிரதமரும் உள்துறை அமைச்சரும் சொல்லக்கூடிய கடமை என்று நாம் வரையறுக்க முடியாது. கடமை என்பது முழுமையான அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் திருப்தியான ஒரு அறிக்கை. நாம வரையறுக்கிறது இல்லை, நீங்களும் நானும் வரையறுக்கிறது இல்லை. கான்ஸ்டிடியூஷன் அது வரையறுக்கிறது நேரமே இருக்காது. இல்ல, நீங்க சொன்னதற்கான என்னுடைய கருத்தை நான் சொல்றேன். நீங்க சொன்ன கருத்துல எழக்கூடிய கேள்வியை தான் நான் கேட்கிறேன். ஆக பாராளுமன்றத்தில் இவர்கள் அறிக்கை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இவ்வளவுதான் சொல்ல முடியும் என்பது ஒரு பொது அறிவுக்கு எட்டிய ஒரு விஷயம். ஓகே, அப்போ இவங்க ஏன் கொடுக்காம இருக்கிறாங்க? கொடுக்காம போயிட முடியுமா? இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அப்போ கொடுக்காம பாராளுமன்றத்தில் தப்பிக்க முடியுமா? யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? முடியாது. பாராளுமன்றத்தையே அவங்க தான் சார் கையில் வச்சிருக்கிறாங்க. அத்தனை பேர்த்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்களே. இதை செய்தவர்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம். மக்கள் பண்ணுறாங்க. எப்படி கேட்க வேண்டுமோ அந்த முறையில் கேட்காமல் மேஜையில் ஏறி அங்கே ஒரு சரி, மல்லிகார்ஜுன கர்கே அவர்கள் பேசுனது நீங்கள் விஷுவல்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. எத்தனை முறை அவர் எழுந்திருக்கும் பொழுதெல்லாம் மைக் ஆஃப் பண்ணப்பட்டிருக்குது, நம்மளே பார்த்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் விஷயமும் பிரச்சனையும் வேற. அதை எப்படி திசை திருப்பினாங்கன்னு பார்த்தீங்கல்ல. 143 எம்பிக்களை வெளியே அனுப்பிச்சிட்டு திரு ஜெகதீப் தங்கர் அவர்களை பற்றி மிமிக் பண்ணாங்கன்னா அதை மட்டும்தான் பிரச்சனையாக வைக்கணும். மிமிக் பண்ணதுக்கும் ஜட் சமுதாயத்துக்கும் என்ன சார் சம்பந்தம்? அப்ப மல்லிகார்ஜுன கர்கே கேட்கிறாரு, என்ன எத்தனையோ முறை பேச அனுமதிக்கல, அப்ப நான் ஒரு தலித்தாக இருக்கிறதுனால தான் நீங்க பேச அனுமதிக்கலைங்க நான் சொல்ல முடியுமா? நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா எனக்கு ஜனநாயக நடைமுறை என்னன்னு தெரியும், அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்குதுன்றாரு. இதுக்கான பதில் சட்டமன்றத்தில் மாக் அசம்பிளி நடத்தி அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சியில் எப்படி நடக்குது என்பதையெல்லாம் சொன்னார்கள். அப்படி தான் சாதாரணமாக நடக்கிறதா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு தவறு இன்னொரு தவறை நியாயப்படுத்த முடியாது. ஒரு நாட்டை ஆளுகின்ற மக்களுடைய மதிப்பை பெற்றவர்களை மிமிக்ரை பண்ணுறது, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய சீரியஸ்னஸ் செக்யூரிட்டி இல்ல. அப்படி பண்ணி இருந்தா நீங்க அந்த எம்பி ஒரு சொற்றொடராவது என்ன பேச விடுங்களா? நீங்க சொன்ன கருத்துக்கு தான் நான் கேள்வி வைக்கிறேன். நீங்க இடையில மறிக்கிறீங்களே, நீங்க நோட் பண்ணிக்கங்க, அப்புறம் கேளுங்க. நான் ஒரு கருத்தை சொல்ல விடுங்க. நீங்க மறிக்கிற மாதிரி ஒரு பதிலையும் வைக்கிறீங்க சார். நான் எத்தனை கேள்வி கேக்குறேன்? புரியாத போதே நீங்க சொல்றீங்களா? சரி, சொல்லுங்க. ஆக இந்த மாதிரி ஒரு சட்டமன்றத்தில் உள்ள நடவடிக்கையை மிமிக் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தை கொண்டு பாராளுமன்ற நடவடிக்கையை மிமிக் பண்ணுறதை நியாயப்படுத்த முடியாது. திரு மோடி அவர்கள் பண்ணார்ல, அது மட்டும் இருங்க. அது மட்டுமல்ல, இது யாரோ பத்திரிகையாளர்களோ ஊடகத்தில் சேர்ந்தவர்களோ அல்லது ஆளுங்கட்சியோ சொன்னது மட்டுமல்ல, துணை குடியரசுத் தலைவர் அவர் அதை சொல்லி வருத்தப்பட்டிருக்கிறார். நான் ஏழ்மையிலே இருந்து
ஒரு குடியானவன், ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன், கஷ்டப்பட்டு படித்து முன்னுக்கு வந்து இன்றைக்கு இந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறேன். என்னுடைய உடல் மொழியை எல்லாம் அசிங்கப்படுத்தி பேசுவது என்பது எனக்கு மிகுந்த வருத்தத்தை. அப்போ மதத்தை குறிப்பிட்டு ஒரு இஸ்லாமியராக ஒரு எம்பி இருந்தா அந்த மதத்தை குறிப்பிட்டு அவரை புண்படுத்துவது போல பேசின எம்பி அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இவ்வளவு பெரிய அத்துமீறல் நடந்திருக்குது. இந்திய ஜனநாயகத்தினுடைய கோயில் என்று கருதப்படக்கூடிய அந்த பாராளுமன்றத்தினுடைய செக்யூரிட்டி மேலேயே கேள்வி வந்திருக்குது. உலகமே அதை பார்த்துட்டு இருக்குது. அதற்கு பாஸ் கொடுத்த அந்த எம்பி மேல நடவடிக்கை கிடையாது. இது போல பிஜேபி தரப்பிலிருந்து எம்பிக்கள் என்ன பேசினாலும் எப்படி நடந்து கொண்டாலும் அது பாராமுகமாக இருக்கிறதும் இது மோடி அவர்களே செஞ்சிருக்கிறாரு, மிமிக் பண்ணிருக்காரு. ராகுல் காந்தியை எத்தனை முறை பிஜேபி எம்பிக்கள் எவ்வளவு பரிகசிச்சு பேசியிருக்கிறாங்க. அதை நீங்க வந்து ஒரு நகைச்சுவையாவோ இல்ல ஒரு ஆர்ட்டாவோ நீங்க அப்படி பிஜேபி பார்க்கும். ஆனால் இங்க செஞ்ச மிமிக்ரிங்கிறதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுக்க முடிஞ்சா எடுங்க. இதுக்கு மேல அவர் என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்ன்றாங்க எதிர்க்கட்சிகள். ஆனா அதை கொண்டு போய் ஜாதியோட பிணைச்சு பேசுறது இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான ஒரு போக்கு அப்படின்னு கேள்வி வருது இல்ல. தன்கர் அவர்களே வருத்தப்படக்கூடிய அளவில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது என்ற செய்தியைத்தான் நான் மக்களுக்கு நான் சொல்லுகிறேன். அவர் சொன்னதை பார்க்கல அப்படின்னு சொன்னாரு. நான் காணொலியில பார்த்தேன். இதே நம்முடைய சன் தொலைக்காட்சியிலே தான் காண்பிச்சாங்க, பார்த்தேன் நான். சரி, அப்ப 142 எம்பிக்களுக்கு என்ன பதில்? வரேம்மா, ஒரு எம்பி தானே மிமிக் பண்ணாரு. ஒன் நேஷன் ஒன் இந்தியா இதெல்லாம் பேசினாங்க. ஏன் வந்து ஒரு டிசிப்ளின் பார்லிமெண்ட், டிசிசிவ் பார்லிமெண்ட் அப்படி எடுத்துக்கோங்க. எங்கேயாவது இந்த மாதிரியான பாஜக எம்பிக்கள் உதிர்க்கக்கூடிய அத்தனை வார்த்தைகளுமே வந்து டிசிப்ளின்டா ஒழுங்குபடுத்தப்பட்ட வார்த்தைகளா தான் இருந்திருக்கு இது வரைக்கும். தவறாக இருந்தால் எதிர்க்கட்சி அவர்கள் மேல் யார் நடவடிக்கை எடுப்பாங்க? அரசு தான் எடுக்கணும், இல்ல மக்கள் மத்தியில போகணுங்க. மக்கள் தானங்க எஜமானர்கள், மக்கள் மத்தியில தான் போகணும். அரசாங்கம் அரகண்டா இருந்ததுன்னா அரகண்டா தான் இருக்குன்றாங்க. இல்ல அது நீங்க நியாயப்படுத்தாதீங்க. அவங்க சொல்றாங்க, அவங்க சொல்லட்டும், அப்படிதான் சொல்லுவாங்க எதிர்க்கட்சியில. இந்த நடைமுறை அப்படி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல என்னுடைய கருத்தை நான் சொல்றேன். இல்ல கேட்கிறேன் நான். சிலதை சில மாதிரி தான் பண்ண முடியும். இது வரைக்கும் 70 ஆண்டுகளாக, அதாவது 65 ஆண்டுகளாக வைங்க, இந்த மாதிரி பாராளுமன்றத்தில் நடத்தை இல்லாமல் எப்படி வேணா இருக்கலாம், என்ன வேணா சத்தம் போடலாம் அப்படிங்கிறது நிறைவேறிக்கலாம். சார், ஹேமமாலினி சொல்றாங்க நிறைய கேள்வி கேட்கிறாங்க. கேள்வி கேட்டுக்கிட்டே கேள்வி கேட்கத்தானே சார் பாராளுமன்றம். இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம். ஹேமமாலினி என்ன பொறுப்பில் இருக்காங்க பாராளுமன்றத்தில்? அவங்களும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தாங்க. அது போய் பெரிய விஷயமா நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். இது ஒரு பொறுப்பற்ற பதிலா தெரியலையா? பொறுப்புள்ள அமித்ஷா அவர்களை பற்றி நீங்க கேட்குறீங்க வைங்க. அமித்ஷா அவர்களையும் மோடி அவர்களையும் நம்முடைய மணிப்பூர் விவகாரத்தில் இப்போ கூட ரெஃபர் பண்ணாங்க. மணிப்பூர் விவகாரம் இங்கே சொன்னாங்க. பிரதமர் செல்லவே இல்லை, பல முறை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் மணிப்பூர் விவகாரத்தில் நான் சொன்ன மாதிரி 65 ஆண்டுகளில் போராட்டம் தாங்க, வெடி சத்தம் தான் கேட்டுட்டு இருந்தது, தீவிரவாதம் தான் நடந்து கொண்டிருந்தது. இதை யாரும் மறுக்க முடியாது. அந்த மாதிரியான சூழ்நிலையில மோடி அதுக்காவது பதில் சொல்லியிருக்கணும். அதுக்கும் பதில் சொல்லல. எதுக்கும் பதில் சொல்றேன். அதுக்கு தான் பதில் சொல்றேம்மா. பிரதமர் அவர்கள் போகவில்லை, சரிதான். பிரதமர் போய் என்ன செய்யணும்? அவர் என்ன செய்யணுமோ, யார் போனால் அதை செய்வாங்களோ அவங்களை அமைச்சு பேச்சுவார்த்தை நடத்தி டெல்லிக்கு அவர்களை எல்லாம் அழைத்து ஒரு அமைதி உடன்படிக்கை, தீவிரவாதிகள் அவங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் ஒப்படைத்து விட்டு நாங்கள் ஜனநாயக பாதைக்கு வருகிறோம் என்று சொல்லக்கூடிய எதிர்க்கட்சிகளும் மீடியாக்களும் மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, இது போன்ற நடைமுறைகளுக்கெல்லாம் பிரதமர் போக தேவையில்லை, அது எந்த துறையை சார்ந்ததோ அந்த அமைச்சர்கள் போனா போதும் அப்படின்றீங்க. ஆனால் பல விழாக்களுக்கும் பல வெளிநாட்டு பயணங்களுக்கும் மற்ற விஷயங்களுக்கு மட்டுமெல்லாம் பிரதமர் சரியாக போறாரு. அப்ப அதுக்கு மட்டும்தான் பிரதமர் இருக்கிறாரு. அதுக்கு தான் தேர்ந்தெடுத்த இலாக்கா சம்பந்தப்பட்டதை இலாக்கா சம்பந்தப்பட்ட அமைச்சர் பார்ப்பதுதான் சிறந்த பாராளுமன்ற நடைமுறை, சிறந்த ஒரு தலைவர் கருத்து. ஆனா எல்லாத்துக்குமே மோடி போயிட்டு இருந்தா அவர் என்ன மற்றவங்களை யாரையும் காட்ட மாட்டேங்கிறார் மக்கள்கிட்ட, எல்லாம் அவர் தானா அப்படின்னு கேட்கறவங்களும் நீங்க தான். அவங்கவுங்க துறையை அவங்கவுங்க பார்க்கும்போது அதை கேட்கறவங்களும் நீங்க தான். தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர் குற்றம் சாட்டப்பட்டவர் அல்ல, குற்றவாளி என்று சொல்லப்பட்டவர், தீர்ப்பளிக்கப்பட்டவர். என்ன தண்டனை என்பது நாளைக்கு தெரியும். அதை பற்றி இங்க ஏன் சொல்லலைன்னு சொன்னா, வெள்ளம் இதை பற்றி தான் நீங்க சொன்னீங்க, எப்படி நிலைமை இருக்குன்னு சொன்னீங்க. இப்படிப்பட்ட வெள்ளமெல்லாம் இருக்கிற நேரத்தில் அமைச்சர் ஒரு குற்றவாளி, ஒரு லஞ்சம் வாங்கி விட்டார் என்று நீதிமன்றம் சொல்லிவிட்டது, அவருக்கு தண்டனை உறுதி என்று சொன்னதை சொல்ல என்று சொன்னதை இருங்க வைத்துதான் ஆட்சியை நடத்துது பாஜகன்றாங்க. என்னை உட்கார வச்சு 55 நிமிஷம் எல்லாரும் பேசினாங்க. நீங்க எனக்கு 5 நிமிஷம் கூட பேச விட மாட்டேங்கிறீங்களே.
இதை சொல்ல முடியாத அளவிற்கு இங்கே வெள்ளம் இருக்கிறது என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் இந்திய கூட்டணிக்காக டெல்லிக்கு சென்றோ அல்லது எங்கே நடந்த கூட்டம் அங்கே சென்றோ அவருக்கு நேரம் கொடுக்க முடியும். ஆனால் அதை பத்திரிகைகள் இங்கே பெரிதாக ஊடகங்கள் சொல்ல முடியும். அப்போ என்ன அர்த்தம்? அது வெள்ளத்தை காட்டலாம், அது பெரிய விஷயமா ஒரு முதலமைச்சர் போகிறது? அந்த கேள்வி பிரதமர் அதே போலதான் பாராளுமன்றத்துக்கு வந்து வரமாட்டார், கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டார், ஏன்னா அவருக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்குதுன்றீங்க. பிரதமர் வெள்ளத்தை எல்லாம் புறக்கணித்து விட்டு பாராளுமன்றத்துக்கு வராமல் அப்படி கிடையாது. இது வந்து எந்த அறிக்கைகள் வந்த பிறகு உள்துறை அமைச்சர் நிச்சயமாக சொல்ல வேண்டும். அதற்கு எல்லாவற்றுக்கும் மேலாக எம்பி வந்து எந்த எம்பி சொன்னாரே அவர் விசாரிக்கணும் அப்படின்னு நீங்களும் சொன்னீங்க. நான் என்ன கேட்குறேன், இதே தொலைக்காட்சியில் நான் ஒரு வாரம் தான் இருக்கும், பாராளுமன்ற உறுப்பினர் ப. சிதம்பரம் அவர்களுடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் இதே அரங்கில் பேசினார். என்ன பேசினார்? என்னுடைய தொகுதியில் உள்ளவர்கள் எனக்கு வந்து பாஸ் வேணும், நான் பார்லிமெண்ட் பார்க்கணும்னு கேட்டால் நிச்சயமா ஒரு அவரையாவது நீங்க நாடாளுமன்ற நடைமுறையோட பதில் சொல்ல வச்சிருந்திருக்கணும், அவரை குறிப்பிட்டாவது பதில் சொல்லியிருக்கணும். இன்வெஸ்டிகேஷன் நடத்தலாம், டிபேட் நடத்த கூடாதுன்னு ஒரு பிரதமர் சொல்றாருன்னா வாதிப்பதற்காகத்தானே பாராளுமன்றம். விஷயத்தை கேட்கவே மாட்டேங்கிறீங்க. கேட்டுட்டு தான் பேசுறேன். அவர் சொன்ன கருத்து என்ன தெரியுமா? நாங்கள் அப்படி கொடுப்போம், ஆனா அதுக்கு பேர் பாஸ் கிடையாது. நாங்கள் வந்து சரி அவர் கொடுக்கிறார், அதற்குள்ள இருக்கிற செக்கிங் எல்லாம் இருக்கு. நீங்க சொல்ற விஷயங்கள கேள்வி எழுத நான் கேட்கதான் செய்ய முடியும். சொல்ல வேண்டாமா? ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமா சார், அத மக்களே பார்த்தாங்க, அன்னைக்கே அது பேசிட்டோம். திரும்பி அதே சொல்றாங்க. அதில் எழக்கூடிய கேள்வி என்னன்னா, அவர் பாஸ் கொடுக்கிறாரு, நாடாளுமன்றத்தினுடைய பாதுகாப்பு யார் கையில் இருக்குது? ஓம் பிர்லா அவர்கள் வந்து செயலாளரை கை காட்டுறாரு, அரசாங்கம் வந்து சபாநாயகர் கையில தான் இருக்குது அப்படின்றாங்க. அப்ப எதையுமே செக் பண்ணாம யார் வேணாலும் உள்ள அனுப்பப்படுவார்களா? ஓம் பிர்லா யாரையும் கை காட்டவில்லை, செயலாளருக்கு தான் பொறுப்பு இருக்குது. ஓம் பிர்லா இங்கே உள்துறை செயலாளருக்கு தான் பொறுப்பு. நடவடிக்கைக்கும் அவை பாதுகாப்புக்கும் உறுப்பினர் பாதுகாப்புக்கும் நான் தான் பொறுப்பு என்று சொன்னவர் செயலாளர் பொறுப்புன்னு சொன்னார். தன்கர் இன்றைக்கு சொல்லிருக்காரு. அந்த மாதிரி பிர்லா சொன்னதை நான் சொல்றேன். இல்ல, நான் இப்ப இருக்கிற துணை ஜனாதிபதி சொன்னதா சொல்லிட்டு இருக்கேன். லோக்சபா ஸ்பீக்கர் இப்ப இருக்கிற சபாநாயகர் தான் சொன்னாரு. அந்த சம்பவம் நடந்தப்ப லோக்சபா ஸ்பீக்கர் அவரு தானே, ஓம் பிர்லா தானே. தன்கர் அவர்கள் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பாராளுமன்றம் சொன்னார், நான் தான் பொறுப்பு, அதை நான் விசாரித்துக் கொண்டிருக்கிறேன், அதை செய்ய வேண்டியதை செய்கிறேன் என்று சொல்கிறார். ஓகே, இதே உங்க இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன். இறுதி கருத்துல இதான் முதல் கருத்து, அதே இவ்வளவு இடையூறுல சொல்லிட்டு இருக்கேன். தெளிவா சொல்லிட்டீங்க. தெளிவாக எதிர்த்தே சொல்லக்கூடாது. தொலைக்காட்சி பாராளுமன்றத்தில் ஜனநாயகம் இல்லைங்கிறீங்க, ஒரு ஊடகத்தில் இவ்வளவு ஜனநாயகம் இல்லாம இருக்கிறீங்களே, அது என்ன நியாயம்? இல்ல சார், உங்க கருத்துக்கு கேள்வி வரக்கூடிய கேள்வி நான் கேட்கதான் செய்ய முடியும். 50 மணித்துளிகள்ல அவ்வளவு எரிஞ்சு விழுந்திருக்கிறாங்க. நான் எதையாவது சொல்ல வேண்டாம், சொல்லவே அனுமதிக்க மாட்டேங்கிறீங்களே. நீங்க சொன்னதெல்லாம் பதிவு செஞ்சாச்சு. இல்லைங்க, குறுக்க வரீங்க. இதெல்லாம் 5 மாநில தேர்தலில் தோல்வி அடைந்து விட்டார்கள். மக்கள் அவர்கள் நினைவிலிருந்து இதை அகற்ற வேண்டும் என்ற விரக்தியில இவர்கள் இப்படி பேசுகிறார்கள், திட்டமிட்டு செய்கிறார்கள். இரண்டாவது, பாராளுமன்ற ஜனநாயக முறையை காப்பாற்ற வேண்டியது ஆளுங்கட்சி மட்டுமல்ல, எதிர்கட்சியும் சேர்ந்துதான். அவங்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான். சுமன் ஸ்ரீராமன் அவர்கள் சொன்ன கருத்தை நான் நேற்று ஒரு தொலைக்காட்சியில பேசினேன். எப்படி பேசினேன் தெரியுமா? எதிர்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்து விடுங்கள், உங்களை செயல்பட விடாத பாராளுமன்றத்தில் நீங்க இருக்க வேண்டாம். போய் நாங்க செயல்பட முடியல, இந்த முறை எப்படி ஓட்டு போட போறீங்க? பாஜகவுக்கு தான் போட போறீங்களா? மோடி தான் வரணுமா, அல்லது எதிர்க்கட்சிகள் எங்கள் இந்திய கூட்டணி வெற்றி பெற வேண்டுமா? அதற்கான த்ரஸ்டிங் ஃபோர்ஸா தான் இது. நீங்க ராஜினாமா செய்யுங்கங்கறத வலியுறுத்துறதா தான் இருக்கு. இல்லங்க, உங்களுக்கு இவ்வளவு இது இவ்வளவு அக்கறை இருந்தால் நீங்க மக்களிடத்துல நியாயம் கேளுங்க, அது மக்கள் பண்றோம். சரி, ஓகே, நியாயம் மக்களிடத்துல கேளுங்க, மக்கள் சொல்லுகின்ற தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்ப போட்டி மாத்திட்டாங்க, 3 மாநிலத்தில் மாத்தினாங்க, ஆந்திராவில் மாத்தல, இந்த பேச்சு வரக்கூடாது. இரண்டாவது, முதல் முறையாக பாராளுமன்றத்தில் இப்படி நடப்பதில்ல. காங்கிரஸில் இருந்த ஒரு உறுப்பினர் தெலுங்கானா நடக்கின்ற பொழுது பெப்பர் ஸ்ப்ரே, மிளகு தூளை ஸ்ப்ரே பண்ணியிருக்கார், தெளிச்சிருக்கிறார். இது பாராளுமன்றத்துக்குள்ள ஒரு பாராளுமன்ற உறுப்பினரே செய்திருக்கிறார். அது எப்படி உள்ள வந்தது? அப்ப யாருடைய ஆட்சி? பிப்ரவரி 2014 மன்மோகன் சிங் ஆட்சி நடந்திருக்கு. யாரு பெப்பர் ஸ்ப்ரே எடுத்துட்டு வந்தீங்க? தெலுங்கானா போராட்டத்தில் கூட காங்கிரஸ் உறுப்பினராக இருந்தவர். அவர் உறுப்பினர், இவர் பார்வையாளர். நீங்க வந்தவங்க செய்யலாமா?
உறுப்பினருக்கு இருக்கக்கூடிய செய்தாங்க, அவனுக்கு நோக்கம் வேறையா இருக்கும். ஒரு பாதுகாப்பு அடிப்படை பொருளா கூட அது இருக்கும் சார். பெப்பர் ஸ்ப்ரே வந்து ப்ராஹிபிட்டட் கிடையாது. அது பெண்கள் பாதுகாப்புக்கு பயன்படுத்துறது ஒரு பொருள் தான். அது தெரியல, நம்ம கிராஸ் செக் பண்ணணும். வண்ண புகை தீபாவளிக்கு விடுறாங்க, அது ஒன்றும் பெரிய விஷயமா? இல்ல, என்ன எடுத்துட்டு வந்தாங்க, அது வண்ண புகையாவும் இருக்கலாம், வேற எது வேண்டாலும் இருக்கலாம். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவைக்கு உட்பட்டவங்க, பார்வையாளர்கள், வெளியாட்கள். ஓகே, பெப்பர் ஸ்ப்ரே இல்லாம வேற ஏதாவது கொண்டு வந்துக்கலாம்ல? அத நான் செக் பண்ணோம், எனக்கு தெரியாது, நான் அந்த விஷயத்தை எல்லாம் பார்க்கல. ஓகே ஓகே, பாப்போம். புரியுதுங்களா? ஓகே சார். ஓகே, இது வந்து முதல் முறையாக நடந்தது என்பதல்ல, இது நடக்க கூடாது என்பதுதான் ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய அத்தனை பேருடைய ஒரு கோரிக்கையாக இருக்க வேண்டும். ஓகே ஓகே சார், பாயிண்ட் டேக்கன். திரு பீட்டர் அல்போன்ஸ், உங்களுடைய இறுதி கருத்து சுருக்குமா? இல்லை, சகோதரர் நித்யானந்தம் அவர்கள் சொன்னார், இங்கே வந்து சிவா வந்து நாடாளுமன்றத்துக்குள்ளே இருந்தார், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தார், மற்றவங்கெல்லாம் வந்து டிவியில் பார்த்தோம். இதை விட சொல்வதற்கு பாராளுமன்றத்தில் என்ன இருக்குது, அதை வந்து விசாரிக்கணும், அவ்வளவுதானே. அதை வந்து பிரதமர் வந்து உள்துறை அமைச்சர் ஏற்பாடு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் என்ன முக்கியமான கருத்துன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் பாராளுமன்றத்தில், நாங்கள்னா எதிர்கட்சியில் உட்கார்ந்துருக்கிற உறுப்பினர்கள் என்ன கேள்வியை வைக்க நான் நினைக்கிறோன்னா, நாங்கள் வந்து கேட்குறோம், பாராளுமன்றத்தினுடைய பாதுகாப்புக்காக ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஜாயிண்ட் செக்ரட்டரி ரேங்கில் வந்து தனியாக இருப்பார். அவர் வந்து உள்துறை அமைச்சகத்தில் ஜாயிண்ட் செக்ரட்டரி லெவலில் வந்து அவருடைய ஜாப் வந்து பாராளுமன்ற செக்யூரிட்டியை பார்க்குறது மட்டும்தான். அந்த ஜாப் வந்து, அந்த போஸ்ட் வந்து ஒரு மாதமாக வேக்கண்டாக இருக்குது. நான் என்ன கேட்குறேன், இதை போல வந்து தீவிரவாதத்தை வந்து பாராளுமன்றத்திற்குள்ள அவிழ்த்து விட்ட நாள் வருகிறது. அன்றைக்கு வந்து கவனமாகவும் கவலையுடனும் பாதுகாப்பை பார்க்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பொறுப்பான பதவியில் அந்த அதிகாரி இல்லையே, ஒரு மாதம் ஏன் போடாமல் இருக்கிறாரு உள்துறை அமைச்சருங்கிற கேள்வியை வந்து நாங்கள் வந்து உள்துறை அமைச்சர்கிட்ட நாங்கள் கேட்கணும், அதற்கு பதில் பெறணும். பாராளுமன்ற பாதுகாப்புக்காக பாராளுமன்ற குழு உறுப்பினர்கள் கொண்ட ஒரு குழு உண்டு. அது ஒவ்வொரு லோக்சபாவிலையும் அந்த குழு நியமிக்கப்படும். அதனுடைய தலைவர் வந்து பேரவை லோக்சபாவினுடைய ஸ்பீக்கர். அதில் வந்து எல்லா கட்சியினுடைய முக்கியமான உறுப்பினர்கள் இருப்பார்கள். பாதுகாப்பை பற்றிய குறைபாடுகளை சொல்வார். அந்த குழுவை இந்த லோக்சபா முழுவதும் அமைக்கவே இல்லை, இந்த கண்டினியூஸாக அமைக்கவே இல்லை. இது ஏன் அமைக்கவில்லை என்று கேள்வி கேட்கணும். இந்த கேள்விகளை கேட்க வேண்டிய கடமைகள் தான் எதிர்கட்சிக்கு இருக்கிறது. அவர் சொல்றாருல கடமையாற்றணும்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், எதிர்கட்சிகளுக்கு என்ன கடமை? எதிர்கட்சிகளுக்கு அரசாங்கம் செய்கின்ற தவறை சுட்டி காட்ட வேண்டிய கடமை, அரசாங்கத்திற்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய கடமை, அரசாங்கத்திலே ஊழல் நடந்திருந்தால், தவறு நடந்திருந்தால் இதை போல ஏன் நடந்தது என்று கேட்க வேண்டிய கடமை தான் எதிர்கட்சிகளுக்கு. அதைத்தான் செய்வதற்காகத்தானே உள்ள வர்றோம். அதுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் கேட்கிறோம். இன்னொன்னு நான் முக்கியமான கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த வெளிநடப்பு, இந்த இன்னைக்கு வந்து இவ்வளவு பேரை இவ்வளவு பேரை நாடாளுமன்றத்திற்குள் வரவிடாமல் வெளியே வைத்திருப்பதன் மூலமாக தென் மாநிலங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இதில் வெளியே வந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏறக்குறைய 80-90 விழுக்காட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்தி பேசாத மாநிலத்தை சார்ந்தவர்கள். இவர்களுக்கு தான் இன்னைக்கு வந்து பிரச்சனை. இவர்களுடைய குரல்கள் தான் இன்னைக்கு வந்து குரல் விலையை நெருக்கிறார்கள். ஆகவே குறிப்பாக ஒரு தட்டு உறுப்பினர்கள் அவைக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு இன்னொரு தரப்பு உறுப்பினர்களை ஒட்டுமொத்தமாக ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வெளியே தள்ளுவதும், அவர்கள் தரப்பு கோரிக்கைகளை வைப்பதற்கான இடத்தை தருவ மறுப்பதும், அவர்களை பாதிக்கின்ற சட்டங்களை பற்றி அவர்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்ல அனுமதிக்க மறுப்பதும், இது வந்து பாராளுமன்ற ஜனநாயகத்தில் நீண்ட நாள் ஆகாது. பாராளுமன்ற ஜனநாயகத்தில் உயிருக்கு உயிரான வாதங்கள் எவ்வளவு அதிகமாக இடம்பெறுகிறதோ அந்த அளவுக்கு இந்தியா பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். பாராளுமன்றத்தின் மேலேயே மக்களுக்கு நம்பிக்கை போய்விடும். ஓகே, திரு சுமந்த், உங்களுடைய இறுதி கருத்து ஒரு நிமிடம். பார்லிமெண்டரி டெமோக்ரசி இல்லை, நிச்சயமாக வந்து நிலைமை வந்து ஜனநாயக விரோத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறதுங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இதில் வந்து என்ன ஒரு வருத்தம், எனக்கு வருத்தம் அளிக்கிற விஷயம் என்றால், பொதுமக்கள் பெரும் அளவில் இதனுடைய என்ன நடக்குதுங்கிறதனுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது தான் எனக்கு வருத்தமாக இருக்குது. அதாவது ஒரு ஜனநாயகம் வந்து வளர வேண்டும், திகழ வேண்டும் என்றால் அதற்கு பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் அப்படிங்கிறது மிகவும் முக்கியம். கடந்த சில ஆண்டுகளாகவே வந்து பார்லிமெண்ட் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி தான் இருந்திருக்கு. பட் அட்லீஸ்ட் எதிர்கட்சி தலைவர்கள் பேசுவார்கள், தங்களுடைய பிரச்சனைகளை எழுப்புவார்கள், மக்கள் பிரச்சனைகள் விவாதிக்கப்படும், அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமாவது.
இப்போ முற்றிலும் வந்து எதிர்க்கட்சிகளே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டால் இதில் என்ன வருத்தம் என்றால், திரு நித்யானந்தம் அவர்கள் சொன்னார் இல்லையா, மக்கள்கிட்ட போங்கன்னு. இதில் என்ன ஒரு சிக்கல் என்றால், நாளைக்கு 2024 தேர்தல் நடைபெற்றாலும் வட மாநிலங்களில் மீண்டும் பாஜக வெற்றி பெறும் நிலை தான் இருக்கிறது. ஸோ திருப்பியும் வந்து உங்களுக்கு தென் மாநிலங்களில் எதிர்க்கட்சிகள் வெற்றி பெற்று பெரும் அளவில் பாராளுமன்றத்துக்கு வருவாங்க. வந்துட்டு திருப்பியும் ஒன்றும் செய்ய இயலாத ஒரு சூழல் ஏற்படுமோ அப்படிங்கிறது தான் கவலை அளிக்கிறது. ஓகே, திரு ஜென்ராம், உங்களுடைய இறுதி கருத்து. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாலேயே வீடம் இன்ஸ்டிடியூட் மாதிரியான அமைப்புகள் வந்து இந்தியாவை எலக்டோரல் ஆட்டோக்ரசி அப்படின்னு சொன்னாங்க. யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஃப்ரீடம் ஹவுஸ்ங்கிற மாதிரியான அமைப்புகள் வந்து பார்ஷியல்லி ஃப்ரீ, அரைகுறை உரிமைகள் கொண்ட நாடு அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நாடாளுமன்ற செயல்பாடுகளுக்கெல்லாம் பிறகு அடுத்து வரக்கூடிய டெமோக்ரசி இண்டெக்ஸா இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான குறியீடுகள் எல்லாம் இன்னும் என்ன மாதிரி தகவல்களை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. பொதுவாகவே இந்த ரெய்டு, வழக்கு, சிறை, இடைநீக்கம், நீக்கம், புல்டோசர், இணைய தாக்குதல், எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்கள்ல ஆளுநர் மூலமாக இணை ஆட்சி நடத்துறதுன்னு ஜனநாயக மரபுகள், ஜனநாயக விதிகளுக்கு மாறான ஒரு போக்கு அதிகரிச்சுக்கிட்டே வருது. அதுல நாடாளுமன்றம் தொடர்பான இது போன்ற நிகழ்வுகளும் கூடுதலாக சேர்ந்திருக்கிறது. இது எல்லாமே தனித்தனி நிகழ்வுகளாக பார்க்காம இது ஒட்டுமொத்தமாக இந்திய ஜனநாயகத்தை வேறு திசைக்கு நகர்த்தும் ஒரு முயற்சியாக பார்க்கலாம். புதிய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கான பேச்சுக்களும் அங்கங்கே தொடங்கி இருக்குது. ஐபிசி, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு இதெல்லாம் மாத்தின மாதிரி அடுத்தாப்புல அரசமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்காக ஒரு குழு நியமிக்கப்படலாம் 24க்கு பிறகு. இந்த எல்லா விதமான விஷயங்களையும் சீர்தூக்கி பார்த்து அனைவரும் இணைந்த நிலையில ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டும் அப்படிங்கிற உணர்வை தவிர வேறு எதுவும் பகிர்ந்து கொள்ள இல்லை. ஓகே, மக்களிடமே வச்சுட்டீங்க சீர்தூக்கி பார்க்கணும்னு. ஷார்ட்டா சார், 30 செகண்ட்ஸ். அலகாபாத் தீர்ப்பு கொடுக்கிறது, அலகாபாத் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கிறது. உச்ச நீதிமன்றத்தில் பொழுது இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக நீடிக்கலாம், தவறில்லை, ஆனால் ஓட்டுரிமை கிடையாது என்று தீர்ப்பு கொடுக்கிறது. ஓட்டுரிமை இல்லாத ஒரு பிரதமர் இந்த நாட்டிலே இந்திரா அம்மையார் இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் எதிர்கட்சிகள்லாம் பாராளுமன்றத்தில் இல்லைங்க, பாரத நாட்டிலேயே எங்கேயுமே நடமாட முடியாத அளவிற்கு சிறையிலே தள்ளப்பட்டார்கள். செயல்படாமல் பாஜகவும் அதே போல ஒரு நடைமுறை நியாயப்படுத்த முடியுமா? இருக்கும்போது இவர்கள் இங்கே ஒழுங்கீனே இல்ல, ஜனநாயக நடைமுறை செய்யுங்க, அவங்க செஞ்சாலும் தப்புதான், பாஜக செஞ்சாலும் தப்பு. ஒழுங்கீனமாக நடந்து கொண்டார்கள் என்பதற்காக இடைநீக்கம் செய்யப்பட்டது 143 பேருமா? எல்லாம் அப்படிதான் அவங்க பாராளுமன்ற நடவடிக்கை தான். நான் அவர்கள் கண்ணில் எல்லாருமே ஒழுங்கீனமே பண்ண முடியும். எந்த கட்சியுமே செயல்படாமல் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் தலைவர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த நாடு கடந்து வந்திருக்கிறது. அதற்கு பிறகு இது தவறாக இருக்குமானால் மக்கள் இதை கடந்து வருவார்கள். அந்த வடநாட்டு மக்கள் தான் இதை மாற்றத்தை கொடுத்தார்கள், இந்திரா காந்தி அம்மையை தோற்கடித்தார்கள். அதுபோல மோடி தவறு செய்திருந்தார் என்று சொன்னால் நிச்சயமாக வட மாநிலத்தில் உள்ள மக்கள் முட்டாள்கள் அல்ல, நிச்சயமாக தீர்ப்பு கொடுப்பார்கள். ஓகே, இது தவறாக இருந்தால் அது போலவே ரிவைவ் ஆகி வரும், மீண்டெழுந்து வரும் சொல்றீங்க. பொறுத்திருந்துதான் பார்க்கணும். பங்கு கொண்ட விருந்தினர்களுக்கு நன்றி, பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. கேள்விக்களம் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.